ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த ஒலிம்பியாட் வகுப்பில் மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்று என்ன பார்க்க போகிறோன்னா, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அதாவது அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய டாபிக் தான், இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம்னா என்னென்னா, ஸோ ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர்னு சொல்கிறோம். அதாவது இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லா பொருளுமே ஆட்டத்தால் ஆனது. ஸோ ஒவ்வொரு பொருளையும் அதை பகுத்துக்கிட்டே போகிறோம். ஸோ சின்ன சின்ன துண்டுகளாக துகளாக நாம் உடச்சிக்கிட்டே போனால் அந்த லாஸ்ட் எண்டில் உள்ள மிகச்சிறிய துகள் தான் அதை வந்து ஆட்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆட்டம் எல்லாம் சேர்ந்து தான் மாலிக்குள் ஆகுது. ஸோ அந்த மாலிக்குள் பல மாலிக்குள்ளெல்லாம் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி தான் நாம் இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய சாலிடாக இருக்கட்டும், லிக்விடு, கேஸு, ஸோ நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லாமே ஆட்டத்தால் ஆனது. ஸோ இப்போ நாம் தண்ணி, வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஸோ இந்த ரெண்டு ஆட்டமும் சேர்ந்து தான் வாட்டர் மாலிகுல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுதான் நாம் பார்க்கக்கூடிய தண்ணி. ஸோ இதே மாதிரி பயாலஜிக்கலாக உள்ளக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஹியூமன் நம்மளோட உடம்பு எடுத்துக்கிட்டாலும், ஸோ நாம் பிரேக் பண்ணோம்னா, ஸோ நம்ம தெரியும் செல்லு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த ஆர்என்ஏக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போனால் உள்ள என்னென்னா பல ஆட்டங்கள் சேர்ந்தது தான் நம்ம மனித உடம்பாக இருக்கட்டும், அல்லது செடி, தாவரங்கள், உயிருள்ள அனைத்து பொருட்களும் ஆட்டத்தால் ஆனது. ஸோ இந்த ஆட்டத்தெல்லாம் வச்சு தான் நான் பண்ணால் அதுக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி கெமிக்கல் ரியாக்ஷன், அதனோட பாண்டு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா ஆட்டத்தை பற்றி படித்தா தான் நாம் அதனோட பற்றி சொல்ல முடியும். ஸோ ஒரு பொருளை பற்றி அதனோட கேரக்டர் சொல்ல வேணும்னா அந்த ஆட்டத்தை பற்றி நாம் படிக்கணும். ஸோ மொத ஆட்டத்தை பற்றி அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை டிஸ்கவர் பண்ணது பார்த்தோம்னா ஜான் டால்டன் 18th centuryயில் அவர் மொத ஆட்டத்தை பற்றி சொன்னார். ஸோ அட்டாமிக் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா என்னோட பேசிக் பார்ட்டிக்கல் புரோட்டான், எலக்ட்ரான் அண்டு நியூட்ரான். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதில் நியூக்ளியஸில் பார்த்தோம்னா புரோட்டான் அண்டு நியூட்ரான் ரெண்டு இருக்குது. புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுங்கிறதுக்கு சார்ஜ் இல்லை. அதனோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் பார்த்தோன்னா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த ஆட்டத்தோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி நாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா, அதனுடைய பேசிக் பார்ட்டிகள். ஒரு ஆட்டத்தை கேரக்டர் எப்படி பண்ணுறோன்னா அதில் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. இதை வச்சு தான் நாம் ஆட்டத்தை கேரக்டர் பண்ணுறோம். ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தோம்னா ஒரே ஒரு ப்ரோட்டான், ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ ஹைட்ரஜனுக்கு நியூட்ரானே கிடையாது. ஸோ இதுதான் அட்டாமிக் டேபிளில் ஃபஸ்ட்டு ஆட்டமாக இருக்குது. இதனுடைய புரோட்டானோடைய எத்தனை புரோட்டான் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், இதெல்லாம் நாம் சொல்கிறோம். ஸோ அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். ஸோ என்னோட சென்டரில் புரோட்டான், நியூட்ரான் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் பார்த்தோம்னா ஒரு ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த சுற்றக்கூடிய பாதை தான் எலக்ட்ரானோட ஆர்பிட்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது, நாம் தெரியும் அதில். ஸோ இதே எதாவது எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நம்மளோட பிளானட்டரி மோஷன் நமக்கு தெரியும். ஸோ சூரியன் மையத்தில் இருக்குது, சூரியனை கோள்கள்லாம் சுற்றி வருகிறதுன்னு தெரியும். ஸோ இந்த சூரியனை கோள்கள் சுற்றி வருதும், நியூக்ளியஸை எலக்ட்ரான் சுற்றி வருதும், ஸோ ஒரே சேம் பிரின்சிபல் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அங்கே வந்து ஆட்டத்தில் பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, அதே மாதிரி சென்டிஃபிகல் ஃபோர்ஸ் இங்கே ஒர்க் ஆகுது, ஆட்டத்துலேயும் சென்டிஃபிகல் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பிரபஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கும் ஆட்டம் ஒர்க் ஆகிறதும் ஒரே பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் ஆட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், யூனிவர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆட்டத்தை பற்றி படித்தாவே ஸோ நிறையா தகவலை நாம் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் முக்கியமாக பார்க்கும்போது அட்டாமிக் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸுங்கிறது ஏஎம்யூ அப்படிங்கிற யூனிட்டால் குறிப்போம், அல்லது டால்டன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆட்டத்தை டால்டன் கண்டுபிடிச்சதுனால அவரோட நேமே ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து டால்டன்னு சொல்கிறோம். இதில் புரோட்டான் அண்டு நியூட்ரான், ஸோ இந்த ரெண்டோடைய மாஸை தான் நம்ம அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டோடைய மாஸ் பார்த்தா 1.67 × 10⁻24 கிராம். ஸோ ரொம்ப வெயிட் கம்மி, 10⁻24. ஸோ இதுதான் புரோட்டான், நியூட்ரான், ஆல்மோஸ்ட் சேம் மாஸு. ஸோ இதே பார்த்தோம்னா புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜு, நியூட்ரான் வந்து சார்ஜ் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் அதனோட மாஸ் இருக்கனால அது வந்து அட்டாமிக் மாஸில் கான்ட்ரிபியூட் ஆகுது.
சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, ஓகே. அட்டாமிக் மாஸ். ஸோ புரோட்டான் அண்டு நியூட்ரான். ஸோ இந்த ரெண்டோடைய மாஸ் தான் நம்ம அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நியூட்ரான் சார்ஜ் இல்லைனாலும் அதனோட மாஸ் வந்து புரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்கனால அதனோட மாஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ எலக்ட்ரான் பார்த்தோம்னா புரோட்டானோட ரொம்ப ரொம்ப ஸ்மால் மாஸ், அதாவது 9.11 இன்ட்டு 10⁻⁻28 கிராம். அதாவது 1836 மடங்கு புரோட்டானை விட எலக்ட்ரானோட மாசு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணோம்னா ஒரு ஆட்டத்தோட மாஸ் கண்டுபிடிக்கும் போது புரோட்டான் மற்றும் நியூட்ரானோட மாஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுறோம். எலக்ட்ரானை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா ஒரு 1836 மடங்கு புரோட்டானோட இதனுடைய மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 1836 எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் ஈக்குவல் மாஸாக இருக்கும். ஸோ இதுதான் அட்டாமிக் மாஸ் நாம் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சார்ஜ் நாம் கால்குலேட் பண்ணணும்னா அட்டாமிக் மாஸுக்கு நாம் புரோட்டான் அண்டு நியூட்ரான், ஸோ இதை மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணுறோம். இதே அட்டாமிக் சார்ஜ் கால்குலேட் பண்ணும்போது என்னென்னா நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, நியூட்ரானுக்கு 0 சார்ஜ். ஸோ புரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டுக்கும் சார்ஜ் இருக்குது. ஸோ புரோட்டானோட சார்ஜ் +1ன்னும் எலக்ட்ரானோட சார்ஜ் -1ன்னு வச்சுருக்கோம். ஸோ புரோட்டான் எலக்ட்ரான் ஈக்குவல் சார்ஜ் பட் ஆப்போசிட் சார்ஜ். ஸோ அதனால தான் +1 -1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று கேன்சல் ஆகிரும். ஒரு ஆட்டம்னு சொன்னோம்னா அதில் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதே எலக்ட்ரான் தான் இருக்கும். அதை தான் வந்து நாம் ஆட்டம்னு சொல்கிறோம். ஒருவேளை புரோட்டான் அதிகமாகவோ அல்லது எலக்ட்ரான் அதிகமாகவோ இருந்தால் அதை வந்து நாம் ஆட்டம்னு சொல்ல மாட்டோம், அயான்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அதை பாசிட்டிவ் அயான்னு சொல்கிறோம், நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அதை நெகட்டிவ் அயான்னு சொல்கிறோம். ஸோ இந்த இது புரோட்டான் எலக்ட்ரான் ஈக்குவலாக இருந்தால் தான் அதை வந்து நாம் ஆட்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த சார்ஜ் கால்குலேட் பண்ணால் புரோட்டான் +1, எலக்ட்ரான் -1, நியூட்ரானுக்கு சார்ஜ் 0. ஸோ மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டானோட மாஸ் 1, எலக்ட்ரான் நியூட்ரானோட மாஸ் 1, எலக்ட்ரானுக்கு மாஸ் 0. ஸோ புரோட்டான் நியூட்ரான் ரெண்டும் நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கும், எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லி கூட உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஸோ கார்பனில் 6 புரோட்டான் இருக்குது, 6 நியூட்ரான் இருக்குது. ஸோ கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் என்னென்னா, ஸோ புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஸோ அதான் அட்டாமிக் மாஸ். ஸோ இப்போ கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 12. ஸோ ஒரு ஆட்டத்தோட சிம்பிள் நாம் எழுதும்போது என்ன பண்ணோம்னா அதனுடைய புரோட்டானோட நம்பரும் அதனுடைய அட்டாமிக் மாஸ் ஸோ ரெண்டு எழுதுவோம். சென்டரில் வந்து அதனுடைய கெமிக்கல் சிம்பிள். ஸோ அப்போ நியூட்ரல் ஆட்டம் எலமெண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை நாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மாஸ் நம்பருங்கிறது அதனுடைய புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ரெண்டையும் சேர்ந்து தான் ஸோ நாம் மாஸ் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ அட்டாமிக் நம்பருங்கிறது புரோட்டானோட நம்பரை மட்டும் குறிக்கும். ஸோ புரோட்டானும் எலக்ட்ரான் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் எலக்ட்ரானும் அதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ மாஸ் நம்பர் எடுத்துக்கிட்டா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அது வந்து நமக்கு மாஸ் நம்பர். ஸோ இது வந்து பீரியாடிக் டேபிள். இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தா நமக்கு 2 இருக்கும். ஸோ அந்த எலமெண்டோடைய நம்பர், ஸோ மேக்ஸிமம் அந்த எலமெண்டோடைய நேம் பார்த்தோம்னா அந்த எலமெண்ட் நேமோடைய ஃபஸ்ட் லெட்டர் இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட் லெட்டர் அண்டு செகண்ட் லெட்டர் சேர்ந்து இருக்கலாம், அல்லது ஸோ ஒரே நேமில் 2 ஆட்டம் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸோ வேறு நேம் மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் மேலே உள்ளதெல்லாம் பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பரை குறிக்குது. ஸோ கீழே உள்ளது மாஸ் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பருங்கிறது ஸோ புரோட்டானை மட்டும் குறிக்குது. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு 2-3 விதமான கொஷின் நம்மளுக்கு கேட்கலாம். இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டு ஸோ ஏதோ ஒரு நம்பர் கேட்குறோம். ஸோ அதாவது புரோட்டான், ஸோ புரோட்டானோட நம்பர் பின்னு வச்சுக்கிறோம். ஸோ நியூட்ரானோட நம்பர் என்னன்னு வச்சுக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் கூட்டினா ஸோ இதுதான் மாஸ் நம்பர் ஏ. ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து இஜெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இஜெட்டுங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் புரோட்டான். ஸோ அதுதான் இஜெட் குறிக்குது.
அல்லது எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானும் புரோட்டானும் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் 3 இதில் ஏதோ ஒரு 2 நம்பரை கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ புரோட்டான் நம்பரையும் மாஸ் நம்பரையும் கொடுத்துட்டு எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லலாம். புரோட்டானும் நியூட்ரானையும் கொடுத்துட்டு அதனுடைய மாஸ் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ புரோட்டானை கொடுத்துட்டு அதனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பரில் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அட்டாமிக் பாண்டு. ஸோ ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டத்துக்கும் இடையில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. இப்போ நாம் ஒரு 2 பேர் இருக்கோம்னா ஸ்கூலில் 2 பேர்த்துக்கு இடையில் என்ன பண்ணுறோம், நமக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களோட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். ஸோ எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம்? ஸோ நம்ம சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். ஸோ நாம் அவங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுவோம், அவங்க நமக்கு ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் நம்ம 2 பேர்த்துக்கு இடையில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால 2 பேர்த்துக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ உங்களால் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அவங்களால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஆட்டம். ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்குது. நாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த ஆட்டம் ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் கம்பைன் ஆகிற பேர் அட்டாமிக் பாண்ட். ஸோ அப்போ இந்த அட்டாமிக் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ எலக்ட்ரான் ஒன்று ஷேர் பண்ணலாம் அல்லது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் சேர்ந்து தான் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு பாண்டு பார்த்தோம்னா அயனிக் பாண்ட். ஸோ அயனிக் பாண்டுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் குளோரைட், நாம் சாப்பிடக்கூடிய உப்பு. ஸோ இதுதான் சோடியம் குளோரைடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் குளோரைடா அல்லது சோடியம் குளோரைடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நாம் உணவுக்கு உப்பு போட்டு நாம் சாப்பிட்றோம் எல்லாருமே. ஸோ இந்த சாப்பாடுனால நமக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் குளோரினை தனியாக சாப்பிட முடியாது. ஸோ குளோரின்கிறது ஒரு பாய்சனஸ் ஆட்டம். சோடியங்கிறது அது வந்து எரியக்கூடிய பொருள். ஸோ சோடியத்தை வந்து நம்ம காற்றில் வச்சு அது வந்து வெடிக்கக்கூடிய பொருள். ஸோ ஒரு வெடிப்பொருள் மாதிரி இருக்கும் சோடியம். அதனால் அதை வந்து கரோசினில் போட்டு தான் சோடியத்தை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சோடியம் குளோரின் ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஒரு உப்பாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த உப்பாக ஃபார்ம் ஆகும்போது என்ன இருக்குன்னா, அந்த சோடியத்தோட பாய்சனஸ் போயிடுது, இதனோட வெடிக்கிற தன்மை போயிடுது. ஸோ ரெண்டும் சேரும்போது வேறு மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நாம் கூட தனியாக இருக்கும்போது நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒன்றா இருக்கும். 2 பேர் ஒன்றா சேரும்போது நம்மளோட கேரக்டரே மாறும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் ஒன்றோட ஒன்று சேரும்போது அதனுடைய பிஹேவியர், அதனோட கேரக்டர், ஸோ இதெல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒன்றோட ஒன்று சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த அயனிக் பாண்ட் என்னென்னா, ஒரு ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் இன்னொரு ஆட்டத்துக்கு ஸோ டோட்டலாக ஷேர் பண்ணால் ஸோ அதான் அயனிக் பாண்ட் உருவாகுது. ஸோ சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா, ஸோ சோடியத்துக்கு என்னோடய அட்டாமிக் நம்பர் 11. ஸோ 11 என்னத்து குறிக்கும், 11 புரோட்டான் அண்டு 11 எலக்ட்ரான். ஸோ குளோரினுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 17. ஸோ 17 புரோட்டான் இருக்குது அண்டு 17 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இப்போ அந்த சோடியத்துக்கு என்ன இருக்குன்னா, அதாவது 10 எலக்ட்ரான் இருந்தால் இதனோட ஸ்டெபிலிட்டி அதிகம், அதனால் ஒரு எலக்ட்ரான் இதில் அதிகமாக இருக்குது. குளோரினுக்கு 18 எலக்ட்ரான் இருந்தால் அதனோட ஸ்டெபிலிட்டி அதிகம், அதுக்கு ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுது, இந்த சோடியம் அதிகமாக இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அந்த குளோரினுக்கு கொடுத்துருது. அப்போ என்ன ஆயிரும், இதில் புரோட்டான் வந்து 11, ஸோ எலக்ட்ரான் வந்து 10 ஆயிரும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் குளோரினுக்கு போயிடுச்சு. அப்போ இதில் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் சோடியத்தை என்ன சொல்கிறேன்னா பாசிட்டிவ் அயான். ஸோ அதனால தான் Na+ன்னு சொல்கிறோம். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த குளோரினில் என்ன இருக்குன்னா, ஸோ புரோட்டான் அதே 17 புரோட்டான், ஸோ எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோம்னா 18 எலக்ட்ரான் ஆயிடுது. ஏன்னா சோடியத்திலேருந்து ஒரு எலக்ட்ரான் வாங்கிருச்சு. ஸோ இப்போ இதனுடைய நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிருச்சு. அதனால் குளோரின் என்ன சொல்லணும்னா நெகட்டிவ் அயான். ஸோ சோடியம் வந்து பாசிட்டிவ் அயனாகவும் குளோரின் வந்து நெகட்டிவ் அயனாகவும் மாறுது. ஸோ இந்த மாதிரி அயனாக மாறி 2 ஆட்டம் ஒன்றோட ஒன்று சேர்ந்ததுன்னா இந்த 2 ஆட்டத்துக்கு இடையில் ஏற்படக்கூடிய பாண்டு தான் என்ன சொல்கிறோம், அயனிக் பாண்டுன்னு சொல்கிறோம். ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான் டோனராக இருக்கும், இன்னொரு வந்து எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்கிறது மேக்ஸிமம் நான் மெட்டலாக இருக்கும், எலக்ட்ரான் டோனர் பண்ணுறது வந்து மெட்டலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி கோவலன் பாண்ட். ஸோ 2 பேர் ஈக்குவலாக ஷேர் பண்ணால் அது வந்து கோவலன் பாண்ட். ஸோ அயனிக் பாண்டில் பார்த்தோம்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்துக்கு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. ஸோ கோவலன் பாண்டுங்கிறதுனா 2 ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். ஸோ 2 ஆட்டமே ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுக்கணும்.
அப்போ அந்த 2 எலக்ட்ரானை 2 ஆட்டமே சேர்ந்து ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஹைட்ரஜன் மாலிகுல் சொல்லலாம் H2. ஸோ அதே மாதிரி H2O வாட்டர். ஸோ வாட்டர் என்ன இருக்குன்னா இந்த ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஆக்சிஜனுக்கு 16 எலக்ட்ரான் இருக்குது, ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. அதனால் 2 ஹைட்ரஜனோட சேர்ந்து 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது. ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை, ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. அப்போ என்ன பண்ணுது, இந்த 2 எலக்ட்ரானை 2 ஆட்டமும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி ஏற்படுறது தான் நாம் கோவலன் பாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நாம் அட்டாமிக் மாடல் போயிடுவோம். ஸோ இந்த ஆட்டம் வந்து எப்படி இருக்குது, ஆட்டத்தில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிறது. ஸோ இந்த 19th செஞ்சுரியிலேருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் ஸோ நிறையா பேர் இந்த ஆட்டாமிக் மாடலை நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதில் குறிப்பாக சொல்ல போனால் டால்டன் ஆட்டம் மாடல், ஜே தாம்சன் ஆட்டம் மாடல், ரோதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல், போர் ஆட்டம் மாடல், சம்மர்ஃபீல்ட் ரிலேட்டிவிட்டி ஆட்டம் மாடல். ஸோ இந்த சயின்டிஸ்ட் தான் ஒரு சயின்டிஃபிக் லெவலில் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நிறைய ப்ரூஃப் கொடுத்தாங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷத்தில் நிறைய மாற்றம்லாம் இருந்தது. ஸோ ஒவ்வொன்றா எப்படி சொன்னாங்கன்னு பார்ப்போம். ஸோ டால்டன் தான் மொத சயின்டிஃபிக்காக ஆட்ட மாடலை பற்றி சொன்னார். ஸோ 1800. ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்டத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கான். நம்ம தமிழில் ஔவையார் கூட சொல்லியிருக்காங்க. அணுவை துளைத்து அதனுள் 7 கடலை புகுத்திய சிறுக தெரித்த திருக்குறள்னு நம்ம ஔவையார் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஓமையாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டத்தை பற்றின சயின்டிஃபிக் தியரியை மொதல் சொன்னதை பார்த்தோம்னா ஜான் டால்டன். ஸோ இவர் தான் என்ன சொன்னார்னா, ஸோ ஆட்டங்கிறது வெரி ஸ்மால். ஸோ இந்த பருப்பொருள் எல்லாமே ஆட்டத்தால் கம்போஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிற சொன்னார். ஆட்டங்கிறது மிக மிக சிறிய துகள்னு சொன்னார். ஸோ இந்த ஆட்டத்தை வந்து உடைக்க முடியாதுலாம் சொல்லியிருந்தார். ஸோ மொதல் அவர் தான் ஆட்டத்தை பற்றி சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு இறக்க ரொம்ப சுமால், இதுக்கு மேலும் பிரிக்க முடியாது, அந்த மாதிரி உள்ள ஒரு ஆட்டம் தான் ஆட்டம்னு சொன்னார். ஸோ இவர் சொல்லும் போது இதில் எலக்ட்ரானோ, புரோட்டானோ, நியூக்ளியரோ இதெல்லாம் பற்றி டால்டனுக்கு தெரியாது. ஒரு ஸ்பீராக ஒரு பந்து மாதிரி, ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை மேலே உடைக்க முடியாது. ஸோ இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லா பொருட்களும் ஆட்டத்தால் ஆனதுன்னு ஒரு தியரி சொன்னார் டால்டன் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தாம்சன் ஆட்டம் மாடல். ஸோ இவர் வந்து 1897 தான் எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணார் ஜே தாம்சன். ஸோ இந்த எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிது. ஸோ அது நமக்கு தெரியுதில்ல. ஸோ இதில் பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து ஆட்டங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இவர் புதுசாக ஒரு ஆட்ட மாடலை ப்ரப்போஸ் பண்ணார், பல் பட்டிங் ஆட்ட மாடல்னு. ஸோ 1904 ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ இவர் என்ன சொன்னார், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குது, அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியர் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்குது. அதாவது ஒரு கேக்குள்ளே எப்படி அந்த ரெசின் இருக்கோ, ஒரு ஸ்வீட் பண்ணு அல்லது தர்பூசணி பழத்தை எடுத்து வெட்டினோம்னா அதுக்குள்ளே விதை இருக்கும். ஸோ அந்த விதெல்லாம் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான் மாதிரியும், அந்த சிவப்பாக உள்ள தசைப்பிடிப்பு பகுதியெல்லாம் அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கிடச்சிது. ஸோ இதுதான் அந்த ஆட்ட மாடல். ஸோ இந்த படத்தில் பார்க்குறீங்க, இந்த தர்பூசணி பழம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த தர்பூசணி பழத்தில் உள்ள இந்த தசை பகுதி, அதாவது ரெட் கலரில் உள்ள தசை பகுதி பூரா பாசிட்டிவ் சார்ஜ், இந்த விதையாக உள்ளதெல்லாம் எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி தான் ஆட்ட மாடல் இருக்குன்னு ஆட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இதுதான் அவர் சொன்ன ஆட்ட மாடல். ஸோ இப்போ ஆட்டம் எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு ஜே தாம்சன் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணார். ப்ரூவ் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கினார். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அந்த ஜே தாம்சனோட ஸ்டூடெண்ட்டு தான் ரோதர்ஃபோர்டு. அவர் வந்து ரோதர்ஃபோர்டு அவர் ஒரு ஆட்ட மாடலை ப்ரப்போஸ் பண்ணார், அதாவது பிளானட்டரி ஆட்ட மாடல். அதாவது அப்படி சோலார் சிஸ்டம் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு நிறைய ப்ரொப்போசன் கொடுத்தாரு. 1911 ஒரு நியூசிலாந்து ஒரு இயற்பியல் அறிஞர் தான் ரோதர்ஃபோர்டு. சரி, இவர் சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக தான் இந்த ஆட்ட மாடலை அவர் வந்து ப்ரூவ் பண்ணார். ஸோ ஆட்டங்கிறது ஒரு சுமாலான ஒரு டென்சி பாசிட்டிவ் சார்ஜ் கோர் வந்து நியூக்ளியர் இருக்குது, அதை வந்து எலக்ட்ரான் சுற்றிட்டு வருது, நெகட்டிவ் எலக்ட்ரான் சுற்றிட்டு வருதுன்னு சொன்னார். ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சார். ஸோ அதை வச்சு தான் அவர் இந்த ஆட்ட மாடலை சொன்னார்.
இதை வச்சு ஒரு மினி சோலார் சிஸ்டம் மாதிரி தான் இந்த ஆட்டம் இருக்குது. ஸோ தாம்சன் சொன்ன மாதிரி ஆட்டம் மாடல் இல்லைன்னு சொன்னார். ஸோ அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, ஒரு கோல்டு பாயில் சீட்டு, ஸோ இந்த இடத்துல மையத்தில் இருக்குது கோல்டு பாயில் சீட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ கோல்டு பாயில் சீட்னால் நமக்கு தெரியும். ஸோ நம்ம மதியம் சாப்பிடும் போதெல்லாம் நமக்கு சாப்பாடு பார்சல் பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து ஸோ அலுமினியம் ஃபாயில் சீட்டில் நமக்கு சாப்பாடெல்லாம் பார்சல் பண்ணி தரோம். அதில் நம்ம நோட்டு பேப்பர், நம்ம நோட்டில் உள்ள ஒரு பேப்பர் மாதிரியே அந்த தங்கத்திலான கோல்டு பாயில் சீட் எடுத்துக்கிட்டார். ஸோ எதுக்காக அதை எடுத்துக்கிட்டான்னா, அதில் நிறைய ஆட்டம் இருக்கும். ஸோ ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டா அதில் ஆயிரக்கணக்கான கோல்டு ஆட்டமால் இருக்கும். ஸோ இந்த ஆட்டத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணார், ஸோ இங்கே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் சோர்ஸ் எடுத்துக்கிட்டார். அதாவது ஒரு ரேடியேட்டிவ் சோர்ஸு. ஸோ இந்த ரேடியேட்டிவ் சோர்ஸ்லேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியில் வரும். ஸோ இந்த ஃபுல்லாக சீல்டு பண்ணிவிட்டு ஒரு சின்ன தொலை விட்டார்னா தொலை வழியாக ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியில் வரும். ஸோ அது ஒரு லெட் ஸ்க்ரீன் வச்சு ஸ்லிட் வச்சு அந்த ஸ்லிட் வழியாக ஆல்ஃபா பார்ட்டிகல் நேராக இந்த கோல்டு ஃபைல் சீட்டில் பாஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் இதில் வெளியில் வரக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிகளை அவர் வந்து அப்சர்வ் பண்ணார். ஒரு ஃப்ளோரோசன்ட் ஸ்க்ரீன் வச்சு அந்த ஸ்க்ரீனில் என்ன நடக்குங்கிறத மைக்ரோஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ணார். ஸோ இப்படி வேகமாக ஆல்ஃபா பார்ட்டிகள் வந்து மோதும் போது ஸோ 99.5% ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகள் பார்த்தோம்னா எந்த டிஸ்டர்ப் இல்லாத நேராக போய் இந்த ஸ்க்ரீன், அதாவது இந்த ஏங்கிற ஸ்க்ரீனை நேராக அடைஞ்சிருது. ஸோ அப்போ இதை வச்சு அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார். அப்போ என்ன இல்லை, ஆட்டத்துக்குள்ளே எதுவுமே இல்லை. அதாவது ஆல்ஃபா பார்ட்டிகளுங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள். ஒருவேளை ஆட்டத்தை பூரா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன பண்ணோம், பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணோம். ஆனால் எந்த ரெப்பல்ஷனும் நடக்கலை. ஸோ அதனால் ஆல்ஃபா பார்ட்டிகள் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஏங்கிற ஸ்க்ரீன் அடையுது. ஸோ அதனால் ஆட்டத்தில் என்ன இல்லை, ஆட்டம் வந்து ஸோ 99.5% எம்டியாக இருக்குது, அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. அதனால தான் ஆல்ஃபா பார்ட்டிகள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துடுது. ஸோ வெரி லெஸ்ஸு, அதாவது 0.1% ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகள் மட்டும் லைட்டாக டீவியேட் ஆகுது. ஸோ ஒரு 10,000 ஆல்ஃபா பார்ட்டிகள் அனுப்புனா அதில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகள் மட்டும் இதில் பட்டு பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வருது. ஸோ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகள் ஒரு பொருளில் பட்டு பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வருதுன்னா அப்போ என்ன பண்ணோம், அது போய் எதில் பட்டுச்சோ அந்த பட்டுறது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகளோட வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரோட்டில் ஒரு ரோடு ரோலர் நிற்கின்னு வச்சுக்கோம். ஸோ அந்த ரோடு ரோலரில் போய் ஒரு சைக்கிள் இடிச்சிச்சின்னா ரோடு ரோலர் நெவராது. ஸோ அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஸோ சைக்கிள் தான் அதில் இடித்து இந்த இடம் திரும்பி தெரிச்சிக்கிட்டு வரும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், சைக்கிளோட ரோடு ரோலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகள் போய் இந்த கோல்டு பாயில் சீட்டில் பட்டு இந்த ஆட்டை பவுன்ஸ் ஆகி இந்த ஆட்டை ரிட்டர்ன் ஆகுதுன்னா அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகளோட ஸ்ட்ராங்கான ஏன் பவுன்ஸ் ஆகுதுன்னா ஆல்ஃபா பார்ட்டிகள் பாசிட்டிவ் சார்ஜ், சேம் பாசிட்டிவ் சார்ஜுங்கிறத தான் பவுன்ஸ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் ஒரு வேளை மையத்தில் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வராது. ஸோ அதனால் ஒரு ஆட்டத்தோட மையத்தில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்ஃபா பார்ட்டிகளோட ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. பெருசாக இருந்திருந்தால் ஸோ 99.5% ஆல்ஃபா பார்ட்டிகள் வந்து இந்த ஸ்க்ரீன் அடையாது. ஸோ அந்த முடிவுக்கு அவர் வரார். ஸோ இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த க்ரீன் கலரில் டாட்டாக போகிறது தான் ஆல்ஃபா பார்ட்டிகள். ஸோ இந்த சீட்லேருந்து போகும்போது என்ன இருக்குது, ஸோ சீட்டை கிராஸ் பண்ணி அங்கே போயிடுது. ஸோ கிராஸ் பண்ணி போனால் அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் ஆட்டங்கிறது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஓப்பன் பேஸ், அதாவது நியூக்ளியருங்கிறது இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இங்கே எலக்ட்ரான் வந்து இங்கே சுற்றிட்டு வருது. ஸோ இந்த நியூக்ளியருக்கும் எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட இடம் பூரா எம்டி பேஸாக இருக்குது. ஸோ எம்டி பேஸாக இருக்கிறனால தான் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகள் வந்து ஈஸியாக மூவ் ஆயிடுது. அந்த சம் ஆல்ஃபா பார்ட்டிகள் மட்டும் ஸ்லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள் வந்து ஆட்டத்தோட மையத்தில் இருக்குது. ஸோ ஒரு 10,000 ஆல்ஃபா பார்ட்டிகள் ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிகள் மட்டும் பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வரதுனால ஸோ சொல்கிறார். ஸோ இதனால் நியூக்ளியரில் மையத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியருக்குங்கிற முடிவுக்கு வந்தார். அப்போ அந்த ஆட்டத்தோட சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10⁻⁻10 மீட்டர். ஸோ இதுதான் ஆட்டத்தோட சைஸு. அப்போ இதை விட 10,000லேருந்து 1,00,000 மடங்கு சின்னதான
நியூக்ளியர் இருக்குது, அதான் அதன் நியூக்ளியோட சைஸ். அப்போ நியூக்ளியோட சைஸ் பார்த்தோன்னா 10⁻14 மீட்டர். ஸோ அப்போ இந்த ஆட்டத்தில் 10,000ல் ஒரு பங்கு தான் வந்து நியூக்ளியர். ஸோ 10,000 மடங்கு பெருசாக ஆட்டம் இருக்குது. ஸோ அந்த 10,000 மடங்கில் ஒரே ஒரு சின்ன புள்ளி தான் என்னென்னா நியூக்ளியர். ஸோ அதை வந்து ரோதர்ஃபோர்டு இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக ப்ரூவ் பண்ணார். அப்போ அந்த நியூக்ளியர்லேருந்து இந்த எலக்ட்ரான் எங்கே இருக்குது? ஸோ 10,000 மடங்கு அல்லது 1,00,000 மடங்கு அவுட்டரில் இங்கே எலக்ட்ரான் இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறத இந்த ரோதர்ஃபோர்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக அவர் வந்து ப்ரூவ் பண்ணார். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து நெக்லிஜிபிள் மாஸ், ஏன்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகலான பாசிட்டிவ் சார்ஜை எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கணும். ஏன் அட்ராக்ட் பண்ணலைன்னா இதனோட மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்ணலைன்னா இந்த நியூட்ரானை இந்த ஆல்ஃபா பார்ட்டிகில் எந்த எஃபெக்ட்டுமே பண்ணல. ஸோ அதனால் எலக்ட்ரானுக்கு வந்து மாஸ் இல்லை, மாஸ் ரொம்ப கம்மி. அதாவது நெக்லெக்ட் பண்ணுற அளவுக்கு எலக்ட்ரானுக்கு மாஸ் ரொம்ப கம்மிங்கிறதையும் இந்த ரோதர்ஃபோர்டு எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக நம்ம ப்ரூவ் பண்ணார். ஸோ இதனோட மையத்தில் ஸோ நியூக்ளியஸ் இருக்குது, புரோட்டான் நியூட்ரான். இதில் வெளியில் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றிட்டு வருங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ இவருக்கு அப்புறம் அந்த ரோதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் தான் நீல்ஸ் போர். ஸோ நீல்ஸ் போர் 1913 ஒரு குவாண்டைஸ்டு அட்டாமிக் மாடலை வந்து ப்ரொப்போஸ் பண்ணார். ஸோ இவரோட அட்டாமிக் மாடல் எடுத்துக்கிட்டோம்னா இவர் என்ன இது பண்ணார்னா எலக்ட்ரான் சுற்றுறத இது ஒரு ப்ரொப்போஸ் பண்ணார். ஸோ எலக்ட்ரான் வந்து ஒரே ஒரு ஆர்பிட்டில் சுற்றாது. ஸோ இந்த எலக்ட்ரான் பல்வேறு விதமான ஆர்பிட்டில் சுற்றும், அதாவது எனர்ஜி அதிகமாகவும் குறையும். ஸோ அப்போ என்ன இருக்குது, ஒரே ஆர்பிட்டில் சுற்றாது. அதனால் குவாண்டைஸ் செல் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா ரோதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடல் வந்து அன்ஸ்டேபிள். ஸோ அந்த மாதிரி ஒரே இதில் சுற்றிக்கிட்டு இருந்தா, ஒரே ஆர்பிட்டில் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தா, ஸோ இதனோட எனர்ஜி குறையும் போது என்ன பண்ணுன்னா இப்படி சுற்றுற எலக்ட்ரான் ஸோ அதனோட எனர்ஜி குறைஞ்சி அதனோட ஆர்பிட் சின்னதாகி ஸோ ஃபைனலாக வந்து நியூக்ளியரில் விழுந்து அந்த எலக்ட்ரான் வந்து அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பொருள் மூவ் ஆச்சுனாலும் அதனோட எனர்ஜி குறையும். ஸோ அதனால் இப்படி சுற்றுறதுக்கு பாசிபிள் இல்லை. அதனால் குவாண்டைஸ் மாடலில் சொன்னார். ஸோ எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அவுட்ரு ஆர்பிட்டில் இருக்கும், எனர்ஜி குறைஞ்சா அதுக்கு அடுத்த ஆர்பிட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எனர்ஜிக்கு மாறும். அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் ஆர் எமிட் பண்ணும். ஸோ அப்படிங்கிற ஒரு தியரி சொன்னார். எமிட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்லாம் சொன்னார். ஸோ அப்போ அதுக்காக இந்த ரோதர்ஃபோர்டு ஆட்டம் மாடலில் போர் வந்து மாடிஃபை பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் ஆஃப் எனர்ஜி லெவலை அவர் வந்து டிஃபைன் பண்ணார். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒரே இடத்துல இருக்காது, எலக்ட்ரான் வந்து ஜம்ப் பண்ணும், ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு போவோம். ஸோ லோயர் லெவலேருந்து ஹையர் லெவலுக்கு போகணுன்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணோம், ஹையர் லெவலேருந்து லோயர் லெவலுக்கு வரணும்னா எனர்ஜி வந்து எமிட் பண்ணோம். ஸோ அப்போ லோயர் எனர்ஜி லெவல் வந்து நோ ஆர்பிட், ஸோ அதுக்கு கீழே எலக்ட்ரான் வர முடியாது. ஸோ அதுதான் அவரோட தியரி சொன்னார். ஸோ இது பிரகாரம் தான் பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியர் மையத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் கே செல், எல் செல், எம் செல், என் செல், ஸோ அதெல்லாம் இருக்குங்கிற தியரி சொன்னார். ஸோ கே செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், எல் செல்லில் 8 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்து 18 எலக்ட்ரான், 32 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னார். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு கே செல்லு தான் லோயஸ்ட் எனர்ஜி லெவல். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அடுத்தடுத்த இதில் போகும். ஸோ இதில் இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா தெரியும் முக்கியமானது. ஸோ இது 2 ஆர்பிட் இருக்குது. ஸோ இது வந்து லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட், ஸோ இது வந்து ஹையஸ்ட் எனர்ஜி, அடுத்த நெக்ஸ்ட் ஆர்பிட். ஸோ அப்போ அந்த லோயஸ்ட் எனர்ஜியில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இது என்ன பண்ணுது, ஸோ இங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்துச்சுன்னா அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹையர் ஆர்பிட்டுக்கு போயிடுச்சு. ஸோ ஹையர் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் என்ன பண்ணுது, எனர்ஜி எமிட் பண்ணால் லோயர் ஆர்பிட்டுக்கு வரும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இன்னொரு விதமாக கூட வச்சுக்கலாம். ஸோ நாம் ரொம்ப ஏழையாக இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம ஏழையாக இருக்கிறவங்க எப்போ பணக்காரன் ஆகும், ஸோ நிறைய ஒர்க் பண்ணி நிறையா சம்பாரிச்சோம்னா, ஸோ நிறையா பணத்தை அப்சர்வ் பண்ணோம்னா ஸோ பெரிய பணக்காரனாகி ஹை லெவலுக்கு போயிடலாம். ஸோ பெரிய பணக்காரனாக இருக்கிறவங்க நம்ம எனர்ஜியெல்லாம் நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கிறது, பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டோம்னா அப்போ என்னெல்லாம் பணம்லாம் செலவாகி பணம் இல்லாத போயிடும். ஸோ அப்போ திரும்ப என்ன பண்ணிடும், ஸோ திரும்ப போர் லெவலுக்கு வந்துடுவோம். அப்போ எப்போ நம்ம எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறோமோ அப்போ ஹை லெவலுக்கு போகிறோம், எப்போ எனர்ஜி லாஸ் பண்ணுறோமோ அப்போ லோ லெவலுக்கு வர்றோம். ஸோ இதே தான் நம்ம எலக்ட்ரானுக்கு பொருந்தும். ஸோ எலக்ட்ரானும் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும், எமிட் பண்ணும்.
அப்சர்வ் பண்ணும்போது லோ லெவல்லேருந்து ஹை லெவலுக்கு போகுது, எமிட் பண்ணும்போது ஹை லெவல்லேருந்து லோ லெவலுக்கு வருது. ஸோ இந்த முக்கியமான தியரியை அவர் கண்டுபிடிச்சார். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறையா தியரி நாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதை வச்சு தான் நாம் ஸ்பெக்ட்ரம் வருது. ஸோ எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அந்த எமிட் பண்ணுறது அப்சார்வ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு கோண்டா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு போகணும். ஸோ இன்னொரு உதாரணம் கூட நாம் சொல்லலாம். இப்போ நாம் ஸ்கூல் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10வது படிக்கிறோம், 11வது 12வது படிக்கிறோம். ஸோ 10வது படிக்கிறோம் என்ன பண்ணோம், 10வதுலேருந்து 11வதுக்கு போகலாம், 11வதுலேருந்து 12வதுக்கு போகலாம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு லெவல். ஸோ நம்ம இடையில இருக்க முடியாது. நான் 11 படிக்கிறேன், இல்லை 10 படிக்கிறேன். ஸோ இப்படி சொல்ல முடியாது. ஒன்று 10வது படிக்கணும், இல்லைன்னா 11வது படிக்கணும். ஸோ 10வதுனா 10வது கிளாஸில் இருக்கிறோம். ஸோ அந்த 10வது படித்து எல்லா பேப்பரும் நல்லா படித்து பாஸ் பண்ணிட்டோன்னா 11வது போயிடும். ஸோ இதே மாதிரி இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணோம், ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு போகணுன்னா அந்த ஃபிக்ஸ்டு எனர்ஜி. ஸோ இந்த ரெண்டு இடைக்கிடையில் ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் ஒரு 10 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வச்சுக்கிறோம்டா. ஸோ அப்போ இங்கே உள்ள எலக்ட்ரான் என்ன பண்ணோம், 10 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணால் தான் இங்கேருந்து மேலே போகும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பாசிபிள் இல்லை, 9 எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணுறக்கோ 8 எலக்ட்ரான் வோல்ட் அப்சர்வ் பண்ணுறக்கோ பாசிபிள் கிடையாது. ஸோ 10 எலக்ட்ரான் வோல்ட் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து இங்கே போக முடியும். ஸோ இதுதான் அந்த ஃபிக்ஸ்டு லெவல்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஒரே பாசிபிள். ஸோ இப்போ நம்ம கூட சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம 10வதுல வந்து 5 பேப்பர் படித்து பரிட்சை எழுதியிருப்பீங்க. ஸோ 5 பேப்பரும் படித்து பாஸ் பண்ணால் தான் 11வது போக முடியும்னு தெரியும். நான் 4 பேப்பர் பாஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் 11வதுல 10.5 படிக்கிறேன், 10.25 படிக்கிறேன். ஸோ அப்படி நாம் சொல்ல முடியாது. ஸோ அதான் அந்த ஃபிக்ஸ்டு லெவல். ஸோ 5 பேப்பரும் பாஸ் பண்ணுற மாதிரி 10 எலக்ட்ரான் வோல்ட்டும் எனர்ஜி அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து இங்கே போகும். ஸோ 8 எலக்ட்ரான் வோல்ட்டோ 9 எலக்ட்ரான் வோல்ட்டோ அல்லது 5 எலக்ட்ரான் வோல்ட்டோ இந்த எலக்ட்ரான் வந்து அப்சர்வே பண்ணாது. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஜம்ப் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ மேலேருந்து திரும்ப எனர்ஜியை லாஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரான் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி எலக்ட்ரான் கீழே வரும்போது அப்போ என்ன பண்ணோம், இதே டிஃப்ரெண்ட் எவ்வளோ அவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணால் தான் அங்கேருந்து கீழே வர முடியும். ஸோ இங்கேருந்து 10 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே போயிடுச்சுன்னா திரும்ப மேலேருந்து கீழே வர்றதுக்கு அதே 10 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி எமிட் பண்ணால் தான் கீழே வரும். அப்போ இந்த ஆற்றத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அப்சர்வ் பண்ணோம், ஸோ அதே மாதிரி எமிட் பண்ணோம். ஸோ இது ஒரு சில இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தை மட்டும் அப்சர்வ் பண்ணோம். ஸோ இதை வச்சு தான் நாம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், ஸோ இந்த ரெண்டு இதை நாம் கால்குலேட் பண்ணுறோம். இதில் லார்ஜர் ஆர்பிட்டுக்கு போனோம்னா அந்த எலக்ட்ரானை வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும். அதே லோயர் ஆர்பிட்டுக்கு வரணும்னா எலக்ட்ரானை வந்து அந்த ஸ்பெக்ட்ரத்தை எமிட் பண்ணணும். ஸோ அந்த அப்சார்ப்ஷன் எமிஷனை பற்றி தான் படிக்கிறனால நாம் ஒரு ஆட்டத்தை வச்சு நாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ 118 ஆட்டம் இருக்குது. ஸோ 118 ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூலில் ஒரு 118 பேர் இருக்கிறதா வச்சுக்குவோம். ஸோ 118 பேரும் இப்போ நாம் வந்து மெஸ்ஸில் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்காக ஒரு 100 விதமான சாப்பாடு வந்து மெஸ்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இட்லி, புரோட்டா, தோசை, சப்பாத்தி, ஸோ இந்த மாதிரி நிறையா சாப்பாடு வச்சுருக்காங்க. இப்போ அந்த 118 பேரும் போகிறீங்க மெஸ்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு 100 வகையான சாப்பாடு அங்கே இருந்துச்சுனாலும் அந்த 118 பேரும் 100 வகையானதையும் சாப்பிட போகிறதில்ல. ஒவ்வொருத்தரும் எத்தனை சாப்பிடுவோம், 1 அல்லது 2 வகை பிடிக்கும். ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு தோசை பிடிச்சிருக்கும், இன்னொருத்தருக்கு புரோட்டா பிடிச்சிருக்கலாம், இன்னொருத்தருக்கு பூரி பிடிச்சிருக்கலாம், ஸோ இன்னொருத்தருக்கு வேறு ஏதாவது ஒரு மெனு பிடிச்சிருக்கலாம். ஸோ அப்போ நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஸோ அதை மட்டும்தான் சாப்பிடுவோம். ஸோ இப்போ ஹோட்டல் கடையெல்லாம் போனால் ஒரு 100 வகையான மெனு வச்சுருக்காங்க. அப்போ அவ்வளோ மெனு இருந்தாலும் 100 வகையான மெனு கொண்டு வர சொல்லி நம்ம 100 வகையான மெனு சாப்பிட போகிறதில்ல. நமக்கு பிடிச்ச ஏதோ 1, 2 தான் கொண்டு வர சொல்லுவோம், அதான் நாம் சாப்பிட்டு வருவோம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் என்ன இருக்குது, எல்லா ஆட்டத்துக்கும் ஒரே இது வேவ் லென்த்து பிடிக்காது. ஸோ ஒரே எனர்ஜி பிடிக்காது. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் சொல்கிற வேவ் லென்த்து அதான் நம்ம விசுவல் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம். 400 நானோமீட்டர்லேருந்து ஸோ 700 நானோமீட்டர் வரைக்கும் ஸோ விசுவல் ஸ்பெக்ட்ரம் இருக்குது.
ஸோ இந்த லைட்டு மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அதை குறிக்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அங்கே கலராக நாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுச்சு இந்த கலரில்? ஸோ இது எல்லா வேவ் லென்த்தையும் நாம் அனுப்புகிறோம். ஸோ விசிபிள் லைட்டை ஒரு ஆட்டத்தை மேலே அடிக்கிறேன்னு வச்சுக்கோம். நம்ம டியூப் லைட்லேருந்து ஒரு வெளிச்சம் வருது லைட்டு, அந்த லைட்டை வந்து நாம் ஒரு ஆட்டத்தை மேலே அடிக்கிறோம். ஸோ அந்த டியூப் லைட்லேருந்து வரக்கூடிய லைட்டு தான் என்னென்னா ஒரு 100 வகையான சாப்பாடு மாதிரி வச்சுக்கும். ஸோ அந்த ஆட்டத்துக்கு 100 வகையான சாப்பாடை கொடுக்குறோம். அந்த சாப்பாடு தான் ஒரு லைட்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம். அந்த ஆட்டம் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் சாப்பிடாது, பர்டிகுலர் வேவ் லென்த். ஸோ இந்த பர்டிகுலர் வேவ் லென்த்தை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுது. ஸோ பர்டிகுலர் வேவ் லென்த்து மட்டும். ஸோ இந்த வேவ் லென்த், ஸோ இந்த 2ன்னு போட்டிருக்க நம்பரு. ஸோ இந்த இடத்துல கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த 2ங்கிற வேவ் லென்த்து உள்ள அந்த வேவ் லென்த்து மட்டும் இந்த ஆட்டம் அப்சர்வ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ இது அப்சர்வ் ஆகிட்டு என்ன பண்ணோம்? மீதி உள்ளதை பூரா எமிட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது இதுக்கு பேர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறது என்ன வேவ் லென்த்தை அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அது என்ன எமிட் பண்ணுதோ அதுக்கு பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் வெவ்வேறு மாதிரி கேரக்டர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ இதே மெஸ்லேயே இருக்குது. ஸோ இப்போ 1ன்னு நம்பர் உள்ள ஒரு ஆள் போய் சாப்பிட்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து இட்லி பிடிக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 1ன்னு உள்ள ஆளுக்கு இட்லி பிடிக்கும், அதனால் ஐன்னு வச்சுக்கணும். ஸோ 2ன்னு உள்ள ஆளுக்கு தோசை பிடிக்கும், ஸோ டின்னு வச்சுக்கலாம். ஸோ 3ன்னு உள்ள ஆளுக்கு பரோட்டா பிடிக்கும், பின்னு வச்சுக்கிறோம். ஸோ 4வது ஆளுக்கு வேறு ஏதாவது சப்பாத்தின்னு வச்சுக்கணும், ஸோ சின்னு வச்சுக்கிறோம். இப்போ 4 பேர்த்து என்ன பண்ணுறோம்? போய் மெஸ்ஸில் சாப்பிட சொல்லி நாம் டெஸ்ட் பண்ணிடுறோம். யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குன்னு நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ வந்து மெஸ்ஸில் யாருமே இல்லை. இப்போ உங்களை மட்டும் நாம் அனுப்பிவிடுறோம். யாரோ ஒரு ஆளை மட்டும் அனுப்பிவிட்றோன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ ஒருத்தர் 2ஆம் நம்பரை மட்டும் அனுப்பிவிடுறோம். ஸோ அங்கே என்ன பண்ணுறாரு? தோசை மட்டும் சாப்பிட்டு வந்துட்டார். ஸோ அப்போ அங்கே போய் மெஸ்ஸில் பார்த்தா அந்த தோசை கம்மியாக இருக்கும். அப்போ அதை வச்சு நாம் என்ன பண்ணலாம்? இந்த 2ஆம் நம்பர் உள்ளவர் வந்து சாப்பிட்டு போயிட்டார் நாம் முடிவு பண்ணலாம். ஸோ நீங்கள் சாப்பிடும்போது யாரும் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்டமும் என்ன ஃப்ரீக்வன்சி, என்ன வேவ் லென்த் அப்சர்வ் பண்ணுங்கிறத நாம் எல்லாம் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஒரு லைட் அடிக்கும்போது இந்த பர்டிகுலர் வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணால் இந்த ஆட்டம் தாங்கிற கால்குலேஷன் நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு தான் நாம் நிலாவுக்கு போகிறோம். ஸோ நிலாவில் என்ன ஆட்டம் இருக்குது, என்ன மாலிகுல் இருக்குது. ஸோ அங்கே போய் ஒரு லைட் அடிக்கிறோம். ஸோ என்ன அப்சர்வ் பண்ணுது, என்ன எமிட் பண்ணுங்கிறத வச்சு தான் நம்ம எல்லா மெட்டீரியலும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லா மாலிகுலும் எல்லா ஆட்டத்தையும் நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். அதில் யூவி லைட் அப்ளை பண்ணலாம், ஐஆர் லைட் அப்ளை பண்ணலாம், நம்ம விசிபிள் லைட் அப்ளை பண்ணலாம். அது எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது, எவ்வளோ எமிட் ஆகுதுங்கிறத வச்சு தான் அங்கே என்னென்ன ஆட்டம் இருக்குது, அதனோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதனோட குவான்டிட்டி எல்லாமே இந்த விசிபிள் அண்டு அப்சார்ப்ஷன் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து போகிற ஆட்டம் மாடல அப்போ இவர் என்ன சொன்னார்னா, அப்போ எல்லா பாசிபிள் ஆர்பிட்லேயும் கிளாசிக்கல் தியரி முட்டை பிரகாரம் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்னு சொன்னாங்க. போர் என்ன சொன்னார்? அப்படி ரிவால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு எலக்ட்ரானும் அதுக்குன்னுக்குள்ள எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி அந்த எனர்ஜி லெவலில் ஆர்பிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து லோ எனர்ஜி லெவல், ஸோ மேலே போனால் ஹை எனர்ஜி. எனர்ஜி லோவாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த கீழே உள்ள ஆர்பிட்டுக்கு வந்துடும். எனர்ஜி அதிகமானா அந்த ஹையர் ஆர்பிட்டுக்கு போயிடும். ஸோ இதை பொறுத்து தான் அதனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும். எனர்ஜி அதிகமாகவும் குறையும். வாய்ஸ் நல்லா தான் கேட்குது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் சிஸ்டத்தில் கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸோ நான் சத்தமாக தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. ஏன்னா எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அதனால் அதனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஸோ கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் அதுக்கு இருக்குது. ஏன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இது சுற்றுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. எதுக்காக எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்குது? ஸோ எலக்ட்ரான் சுற்றுறதுக்கான ரீசன் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ சென்ட்ரலில் நியூக்ளியர் இருக்குது. ஸோ நியூக்ளியர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இங்கே இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் என்ன பண்ணோம்? இந்த எலக்ட்ரான் நியூக்ளியர் பிடிச்சி அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது கூலும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஏற்படும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்? இந்த எலக்ட்ரான் நியூக்ளியர் நோக்கி உள்ளே வரும். இப்படி நியூக்ளியர் நோக்கி உள்ளே வரக்கூடாதுன்னா இப்போ இந்த எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு சைக்கிளில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ரோடு இருக்குது.
ஸோ சைக்கிள் இது வழியாக போகிறீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வர வரைக்கும் சைக்கிளை நேராக உட்காந்துருப்போம். இந்த இடத்துல போய் பெண்ட் பண்ணுறோம், சைக்கிளை திருப்புறோம். ஸோ சைக்கிளை திருப்பும்போது என்ன பண்ணுறோம், சைக்கிளில் சாயிறோம். ஸோ எதனால் சாயிறோம்னா, இங்கேருந்து இது வரைக்கும் வரும்போது லீனியர் மோஷன். ஸோ லீனியர் மோஷன் இங்கே, இந்த இடத்துல திரும்பும்போது சர்க்குலர் மோஷன். ஸோ அப்போ வந்து வட்ட திசைவேகமாக மாறிடுது. ஸோ எந்த ஒரு பொருள் வட்டமாக சுற்றினாலும் அங்கே ஒரு சென்டிஃபிகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை ஆக்ட் ஆகும். அந்த மைய விலக்கு விசை வெளிநோக்கி இழுக்கும். நம்ம சைக்கிளில் போய் இங்கே திரும்பும்போது நம்ம சைக்கிளை வெளிநோக்கி இங்கே இழுக்கும். அப்போ சைக்கிள் வெளியில் சாயக்கூடாதுன்னா அதுக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாம் உள்நோக்கி சாயிறோம். ஸோ இதே மாதிரி எலக்ட்ரான் இங்கே சுற்றும் போது இதனுடைய சென்டிஃபிகல் ஃபோர்ஸ் வெளிநோக்கி இழுக்கும், இதனுடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உள்நோக்கி இழுக்கும். ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல். ஸோ அதனால தான் இதே ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த போர் தியரி பிரகாரம் இதை கால்குலேட், பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணால் -HT² டிவைட் பை 4πε0. இது கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ டோட்டல் எனர்ஜி ஸோ En ஈக்குவல் டு -mE⁴ Z² டிவைட் பை 8ε0² n²h². ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் நான் விளக்கமாக டீட்டெயில் சொல்லுது. ஸோ இதை வச்சு தான் நாம் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூவில் நாம் சப்ஜெக்ட் பண்ணி எனர்ஜி கால்குலேட் பண்ணணும்னா, ஸோ எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஈங்கிறது எலக்ட்ரானோட சார்ஜு, எப்சிலான்ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ ஹச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணோம்னா நம்ம அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு நாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் mE⁴ என்ன சொல்லுங்கள், என்ன வரல? சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது கேட்கல எதுவுமே. பாஸ் பண்ணுறதா? ஸ்க்ரீன் வியூ ஆகுதுல்ல? சரி, ஓகே. ஸோ அந்த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ எலக்ட்ரானோட மாசு 9.11 × 10⁻31 கிலோகிராம். ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் 1.6 × 10⁻19 ஹோல் பவர் 4. ஸோ 8ங்கிறது 8, ε0ங்கிறது பெர்மிபிலிட்டி. ஸோ 8.854 × 10⁻12 ஹோல் ஸ்கொயர். ஸோ சிங்கிறது லைட்டோட வெலாசிட்டி 3 × 10⁸. ஸோ ஹச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.625. ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணால் 1.091 × 10⁻7 m/s². ஸோ இதுதான் இந்த ஆரோட வேல்யூ. ஸோ இதை வச்சு தான் நாம் அதனோட எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ஸோ எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே ஜம்ப் ஆகுது. ஸோ இப்போ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறது, ஸோ இது வந்து நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ எலக்ட்ரான் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டு, ஸோ n = 1ங்கிற ஸ்டேட்லேருந்து ஸோ ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ n = 5லேருந்தோ 6லேருந்தோ 7லேருந்தோ அல்லது 2லேருந்தோ ஸோ திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா, ஸோ அப்போ என்ன சொன்னோம், எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணோம், எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும். ஸோ எக்ஸிட் ஸ்டேட்லேருந்து திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா எனர்ஜி எமிட் பண்ணும். ஸோ எமிட் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் ஃபோட்டான். ஸோ அதாவது ஃபோட்டான்கிற லைட் எனர்ஜி எமிட் பண்ணும். அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சொல்கிறோம். அப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்ப 1வது எனர்ஜி ஸ்டேட் n = 1ங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அப்போ எமிட் பண்ணுறது அல்ட்ரா வயலட் லைட் வந்து எமிட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் லைமன் சீரீஸ்ன்னு சொல்கிறோம், ஹைட்ரஜன் ஆட்டத்தோடைய லைமன் சீரீஸ். அப்போ இதனோட ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணோம், நியூ = R × 1/1² - 1/n². ஸோ இந்த எண்கிறது என்ன இருக்கும், 2 3 4 எங்கேருந்து வேணாலும் n = 1ங்கிற ஸ்டேட்டுக்கு வர்றோம். ஸோ இதை வந்து லைமன் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து ஃபால்மர் சீரீஸ், அதாவது n = 2க்கு வந்துச்சுன்னா, ஸோ 1க்கு வராத
எனர்ஜி லெவல் n = 2ங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அதை வந்து ஃபால்மர் சீரீஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபால்மர் சீரீஸ்க்கு வரும்போது அங்கே வந்து விசிபிள் லைட், ஸோ விசிபிள் லைட் வந்து இது எமிட் பண்ணும். ஸோ அதே மாதிரியே பாய்சான் சீரீஸ், ஸோ n = 3, ஸோ n = 3ங்கிற ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் எனர்ஜி எமிட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா அது வந்து பாய்சான் சீரீஸ்னு சொல்கிறோம். அப்போ வந்து இன்ஃப்ராரெட் லைட் வந்து எமிட் பண்ணும். ஸோ அதே n = 4ங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அது வந்து ப்ராக்கெட் சீரீஸு. ஸோ n = 5ங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அது வந்து ஃபீஃபன் சீரீஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபீஃபன் சீரீஸும் பாய்சான் சீரீஸும் வரும்போது பார்த்தோம்னா அங்கேயும் ஃபார் இன்ஃப்ராரெட், வெரி ஃபார் இன்ஃப்ராரெட் லைட்டு எமிட் பண்ணும். ஸோ அதான் அந்த எனர்ஜி லெவல். ஸோ 2 விதமான டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ n = 1, 2, 3ன்னு போட்டிருக்கோம். அதான் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட ஆர்பிட். ஸோ இந்த கே செல்ங்கிறது n = 1 குறிக்குது, அடுத்து n = 2ங்கிறது எல் செல், அடுத்து n = 3ங்கிறது எம் செல், ஸோ அடுத்து என் செல், அடுத்தடுத்த செல். ஸோ அப்போ இங்கேருந்து எங்கே வந்துச்சுன்னா n = 1க்கு வந்துச்சுன்னா அதை வந்து லைமன் சீரீஸ் சொல்கிறோம், n = 2க்கு வந்துச்சுன்னா ஃபால்மர் சீரீஸ், 3க்கு வந்தால் பாய்சன் சீரீஸ், 4க்கு வந்தால் ப்ராக்கெட் சீரீஸ், ஸோ 5க்கு வந்துச்சுன்னா ஃபீஃபன் சீரீஸ். ஸோ இதுதான் ஹைட்ரஜனுடைய ஸ்பெக்ட்ரம் லெவல். அப்போ இதனுடைய எனர்ஜி லெவல் நாம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்னா சொல்லுங்கள். ஸோ E⁴n எனர்ஜி லெவல் ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரம் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா -mE⁴4H²/8ε² n²h². ஸோ Hங்கிறது என்னுடைய அட்டாமிக் நம்பர் குறிக்குது. ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 1, ஸோ Z = 1. ஸோ மீதியெல்லாம் நாம் சப்ஜெக்ட் பண்ணுறோம். எலக்ட்ரானோடைய மாஸ் 9.1 × 10⁻31, எலக்ட்ரானோட சார்ஜ் 1.6 × 10⁻19. ஸோ இஜெட்டோட வேல்யூ 1. ஸோ 8 × ε0 வேல்யூ, பிளாங்க் கான்ஸ்டன்ட், ஹெச்சோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ 21.76 × 10⁻19 ஜூல். ஸோ ஜூலில் எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றினோம்னா ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் எல்லாம் டிவைட் பண்ணோம். ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் 1.6 × 10⁻9. ஸோ இந்த ஜூல் எதாவது டிவைட் பண்ணோம்னா 13.6 எலக்ட்ரான் வோல்ட் வருது. அப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ நியூக்ளியர். ஸோ இங்கே n = 1. ஸோ இங்கே இதனோட எனர்ஜி லெவல் பார்த்தோம்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல். ஸோ என்னோட அடுத்த எனர்ஜி லெவல் கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணோம்? ஸோ இந்த எண்ணுக்கு வந்து 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணோம். 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணால் 2² 4. ஸோ அப்போ -13.6 ஸோ 4ஆல் வகுத்தோம்னா என்னோட அடுத்த எனர்ஜி லெவல் என்ன வரும்னா ஸோ இங்கே -3.4 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதான் இங்கே ப்ரீவியஸ் டயக்ராமில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் இருக்கும். ஸோ இது 3.4 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அடுத்து -1.1 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அதான் இந்த ஒவ்வொரு லேயருக்கு தகுந்த மாதிரி நாம் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தோட எனர்ஜி லெவலை நாம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம் இருக்குது. ஸோ n = 1னா -13.6 3.4, அடுத்து தேர்டுக்கு -1.1 -0.85. ஸோ இது நெகட்டிவ் சிம்பிள் சொல்கிறேன்னா எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜு. ஸோ அப்போ இதில் லோயஸ்ட் எனர்ஜி எதுன்னா n = 1 தான் லோயஸ்ட் எனர்ஜி. ஸோ அப்போ அந்த லைமன் சீரீஸ் வரதான் இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல்னு சொல்கிறோம். ஸோ லோயஸ்ட் எனர்ஜி. ஸோ அடுத்தடுத்து இது ஃபஸ்ட் எக்ஸைடு ஸ்டேட், செகண்ட் எக்ஸைடு ஸ்டேட். ஸோ அடுத்தடுத்த லெவலில் சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான் ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு வரும்போது தான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, அதை எமிட் பண்ணுது. ஸோ அப்சர்வ் பண்ணும்போது எமிட் பண்ணும்போது இங்கே பார்த்தோன்னா அந்த கோடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கோடாக தெரியும். ஸோ அதனால் என்னன்னா அது அப்சார்ப்ஷன் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை குறிக்குது. இதை வச்சு தான் அந்த ஆட்டத்தோட ப்ராப்பர்ட்டியும் அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, அதை ஃபிசிக்கல் கெமிக்கல் பிஹேவியர் எல்லாம் இந்த ஸ்பெக்ட்ரத்தை வச்சு தான் நாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதில் பார்க்குறீங்க, இப்போ ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரம், இங்கே ஒரு எனர்ஜி வருது. ஸோ அந்த எலக்ட்ரான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு எனர்ஜி எமிட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு, இதில் அந்த கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஸோ இங்கேருந்து வரும்போது என்ன இருக்குது? ஸோ ஒரு 5 கலர் வருது. ஸோ இந்த 5 விதமான கலர் வருது. ஸோ இந்த எலக்ட்ரானில் படுது. படும்போது என்ன பண்ணுது? ஒரு பர்டிகுலர் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அப்போ மீதி எமிட் ஆகிறது என்னது? அந்த ஒரு பர்டிகுலர் கலர் மட்டும் அங்கே மிஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஸ்பெக்ட்ரத்தில் நமக்கு பிளாக் கலரில் தெரியும். ஸோ அதனால தான் இந்த பிளாக் கோட். அந்த பர்டிகுலர் வேவ் லென்த்தை மட்டும் அந்த ஆட்டம் அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த மீதி எமிட் ஆகக்கூடியது, இதுக்கு பேர் தான் நமக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அது என்ன அப்சர்வ் பண்ணுதோ அந்த இடத்துல எம்டியாக இருக்கும். ஸோ இதே எமிஷன் ஸ்பெக்ட்ரம் எடுத்தோம்னா என்ன பண்ணோம்? அது என்ன அப்சர்வ் பண்ணுச்சோ அந்த ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தை மட்டும் தான் எமிட் பண்ணும். அதனால தான் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் மேலே அந்த அப்சர்வ் பண்ண தான் எமிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ இதை வச்சு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் சம்மர்ஃபீல்டு ஆட்டம் மாடல். ஸோ சம்மர்ஃபீல்டு இதில் என்ன கரெக்ஷன் கொடுத்தாருன்னா, போர் ஆட்டம் மாடல்லேருந்து ஸோ அவர் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஆர்பிட் இருக்குன்னு போர் சொன்னார். ஸோ சம்மர்ஃபீல்டு என்ன சொன்னார்னா, ஸோ அந்த மாதிரி சுற்றுறதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ அப்படி சுற்றணும்னா எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஸோ அப்போ எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணார்னா, இவர் ஒரு கரெக்ஷன் கொடுத்தாரு. ஸோ அவர் கொடுத்த கரெக்ஷன் தான் நீள்வட்டமாக சுற்றுன்னு சொன்னார். ஸோ கெப்லரில் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. ஸோ கெப்லரில் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கெப்லரில் வச்சு தான் சம்மர்ஃபீல்ட் ஆட்டம் மாடல். ஸோ கெப்லரில் என்ன சொல்லியிருப்பார்? பிளானட்டரி மோஷனுக்காக கெப்லரில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல சன் இருக்குது. இந்த சூரியனை ஒரு குவியமாக கொண்ட நீள்வட்ட பாதையில் எல்லா கோள்களும் சுற்றி வரும். அப்போ அந்த சூரியன் வந்து நீள்வட்டத்தோட மையத்தில் இருக்காது, சூரியனோட அந்த ஒரு குவியத்தை ஓரத்தில் இருக்கும். அங்கே நீள்வட்டத்தில் எல்லா கோள்களும் சுற்றிட்டு வரும்னு சொன்னார். ஸோ அதே தான் சம்மர்ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ நியூக்ளியர் வந்து ஒரு மையத்தில் இருக்கும். ஸோ ஆட்டங்க நியூக்ளியர் வந்து இங்கே இருக்கும். இதை வந்து இப்படி ஒரு குவியமாக கொண்ட நீள்வட்ட பாதையில் எலக்ட்ரான் சுற்றிட்டு வருதுங்கிறத இவர் வந்து சம்மர்ஃபீல்டு சொன்னார். அப்போ நியூக்ளியர் அட் ஒன் ஆஃப் தி போசி. ஸோ அதே சேம் கெப்லரில் தான். ஸோ இது மொதல் கரெக்ஷன். ரெண்டாவது கரெக்ஷன் என்ன சொன்னார்னா, எலக்ட்ரானோட ஸ்பீடு டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் சுற்றும், வெலாசிட்டி வந்து சேம் கிடையாது. ஸோ ஒரு வட்டமாக சுற்றுச்சுன்னா என்ன இருக்கும்? இதனோட ரேடியஸ் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? இந்த நியூக்ளியரோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸு இந்த வட்டம் பூரா சேமாக இருக்கும். அப்போ அதனால் அந்த எலக்ட்ரான் வந்து ஒரே ஸ்பீடில் சுற்றுது. ஆனால் நீள்வட்டமாக சுற்றும் போது இந்த இடத்துல எலக்ட்ரான் வரையில் அதனோட தூரம் வந்து குறைவாக இருக்குது. இங்கே வரும்போது அதனோட தூரம் அதிகரிக்குது. அப்போ தூரம் குறைவாக இருந்தால் அந்த இடத்துல அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். தூரம் அதிகமாக போனால் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணோம்? மெதுவாக சுற்றணும். சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும் குறைவாக இருக்கணும். ஸோ அந்த மைய விலக்கு விசை குறைவாக இருக்கணும்னா அப்போ மெதுவாக போனால் மைய விலக்கு விசை குறைவாக இருக்கும். ஸோ நான் இந்த பைக் ரேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வண்டியில் போகிறோம், வண்டியில் மெதுவாக போகிறோன்னா நம்ம சாயறது கொஞ்சமாக லைட்டாக சாய்வோம். இதே வண்டியில் ஸ்பீடாக போனோம்னா அதிகமாக சாய்வோம். பைக் ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக சாய்வாங்க. அதாவது தரையில் படுக்கிற அளவுக்கு சாய்வாங்க. ஏன்னா அந்த வேகம் அதிகமாச்சுன்னா அந்த மைய விலக்கு விசை அதிகமாகும். அப்போ என்ன பண்ணும்? எப்போ இதனோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ, சொல்லுங்கள் கேட்கல நீங்கள் சொன்னது. ஓகே, சம்மர்ஃபீல்டு ஆட்டம் மாடல். ஸோ இந்த சம்மர்ஃபீல்டு ஆட்டம் மாடல் என்ன சொன்னார்னா, முக்கியமான ஒரு 2 கரெக்ஷன் சொன்னார். எலக்ட்ரான் பூரா அது வந்து இந்த ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றும். அதாவது ஒரு குவியமாக கொண்ட நீள்வட்ட பாதையில் சுற்றும். எப்படி கோள்கள் சுற்றுதோ, ஸோ சூரியனை ஒரு மையமாக கொண்ட நீள்வட்ட பாதையில் எல்லா கோள்களும் சுற்றி வரும்னு படித்தேன். கெப்லரில் படிச்சிருப்பீங்க. ஒரு குவியமாக கொண்ட நீள்வட்ட பாதையில் அனைத்து கோள்களும் சுற்றி வரும்னு கெப்லரில் சொன்னார். ஸோ அதே சேம் தான் இங்கே நியூக்ளியரை ஒரு குவியமாக கொண்ட நீள்வட்ட பாதையில் எல்லா எலக்ட்ரானும் சுற்றிட்டு வரும். அப்போ வட்டமாக சுற்றுனா
இதனோட ரேடியஸ் வந்து எல்லா இடத்துலையும் இங்கேயும் ரேடியஸும் இந்த சைடில் எல்லா இடத்துலையும் ரேடியஸ் வந்து ஈக்குவல். அப்போ எல்லா இடத்துலையும் இதனோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவே நீள்வட்டமாக சுற்றும் போது இந்த இடத்துல வரும்போது இதனோட ரேடியஸ் குறைவாக இருக்கும், இங்கே வரும்போது இதனோட ஆரம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நியூக்ளியர்லேருந்து இந்த இடத்துல ரொம்ப தூரம் போயிடுது, இந்த இடத்துல வரும்போது நியூக்ளியர் பக்கத்தில் போகுது. ஸோ நியூக்ளியருக்கு பக்கத்துலேயே போனால் அப்போ அந்த எலக்ட்ரானை பிடிச்சி அதிகமாக இழுக்கும். அப்போ அதிகமாக இழுத்துனா அப்போ அதிகமான மைய விலக்கு விசை வேணும். அப்போ நம்ம பைக்கில் போகிறோம், இப்படி போய் இப்படி திரும்புகிறோம், திரும்பும் போது என்ன பண்ணுறோம், மெதுவாக போய் திரும்பணும்னா கொஞ்சமாக சாயும். ஏன்னா அவனோட மைய விலக்கு விசை குறைவாக இருக்கும், சென்டிபிகல் ஃபோர்ஸ் குறைவாக இருக்கனால மெதுவாக சாய்ஞ்சா போதும். இதே வண்டியில் போய் வேகமாக போய் ஸ்பீடாக திரும்பணும்னா அப்போ அந்த மைய விலக்கு விசை வந்து அதிகமாக இருக்கும், அப்போ வந்து அதனால் அதிகமாக சாயிரும். இதனால தான் அந்த பைக் ரேஸில் போகிறீங்களா அப்படி தரையில் படுக்கிற அளவுக்கு சாயிறாங்க. அப்போ என்ன இருக்கணும், அப்போ இந்த இடத்துல வரும்போது இதனுடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது நியூக்ளியரோட ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கனால அப்போ என்ன இருக்கணும், இந்த இடத்துல அந்த மைய விலக்கு விசை அதிகமாக இருக்கணும், இந்த இடத்துல வரும்போது அதனோட மைய விலக்கு விசை குறையணும். அப்போ இங்கே மைய விலக்கு விசை இந்த இடத்துல அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும், எப்போல்லாம் நியூக்ளியர் பக்கத்தில் வருதோ அப்போல்லாம் எலக்ட்ரான் வேகமாக சுற்றும், எப்போ நியூக்ளியர்லேருந்து தூரமாக போகுதோ அப்போல்லாம் எலக்ட்ரான் மெதுவாக சுற்றும். அப்போ இந்த ஒரு வட்டம் போகிறான், இந்த எலக்ட்ரான் வந்து ஒரே வேகத்தில் சுற்றாது, அதனோட வேகம் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, தான் சம்மர்ஃபீல்டு சொன்னார். இதே தான் கெப்லரும் சொன்னார். ஸோ கெப்லரும் கோள்கள் நீள்வட்டமாக சுற்றுது, சூரியனுக்கு அருகில் வரும்போது அந்த கோள்களோட வேகம் அதிகமாக இருக்கும், பிளானட்டோட மோஷன் ஸ்பீடாக இருக்கும், இங்கே தூரம் வரும்போது அதனோட வேகம் குறைவாக இருக்குன்னு சொன்னார். ஸோ அதே தான். ஸோ இதில் வந்து 2 சொன்னார். அப்போ அந்த நியூக்ளியரோட டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் வந்து ஆர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி என்னோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும், ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு 2 கரெக்ஷனை இந்த சம்மர்ஃபீல்டு சொன்னார். ஸோ இதை வச்சு 2 குவாண்டம் நம்பர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை நீல்ஸ் போர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரும் அதே மாதிரி ஸ்பின் குவாண்டம் நம்பர், இந்த 2 குவாண்டம் நம்பரையும் சம்மர்ஃபீல்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ நம்ம ஆட்டத்தை பற்றி இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்சால் போதும். ஸோ அதே மாதிரி இவரோட ஆர்பிட்ரும் சொன்னார். ஸோ எல்லா எலக்ட்ரானும் என்ன இருக்கும், ஸோ ஒரு ஆர்பிட் பார்த்தோன்னா வட்டமாக சுற்றும், அடுத்த ஆர்பிட் நீள் வட்டமாக சுற்றும், அப்போ என்ன இருக்கும், ஸோ எஸ்பிடிஎஃப்னு ஆர்பிட் சொன்னார். ஸோ எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் இருக்கும், பி ஆர்பிட்டில் 6 எலக்ட்ரான் இருக்கும், டி ஆர்பிட்டில் 10 எலக்ட்ரான் இருக்கும், எஃப் ஆர்பிட்டில் 14 எலக்ட்ரான் இருக்குங்களா சொன்னார். அப்போ மொதல் செல்லில், அதாவது கே செல்லில் மொத்தம் 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இந்த 2 எலக்ட்ரானுமே எஸ் ஆர்பிட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ 2வது செல்லில் தான் மொத்தம் 8 எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான் வந்து எஸ் ஆர்பிட்டில் இருக்கும், அடுத்த 6 எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டில் இருக்கும். ஸோ அப்போ இந்த கே செல் எடுத்துக்கிட்டோம்னா 2 எலக்ட்ரானும் பார்த்தோம்னா இப்படி வட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அடுத்து எல் செல் எடுத்துக்கிட்டோம்னா எல் செல்லில் 8 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் வந்து பி எஸ் ஆர்பிட்டல், மீதி 6 எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டல். ஸோ இப்போ இந்த 2 எலக்ட்ரான் பார்த்தோம்னா நீள் வட்டமாக சுற்றும், அந்த பி ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் வட்டமாக சுற்றும். அடுத்து எம் செல் எடுத்துக்கிட்டால் மொத்தம் 18 எலக்ட்ரான். ஸோ 2 எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டல், 6 எலக்ட்ரான் பி ஆர்பிட்டல், ஸோ மீதி 10 எலக்ட்ரான் டி ஆர்பிட்டல். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா டி ஆர்பிட்டல் வட்டமாக இருக்கும், அடுத்து பி ஆர்பிட்டல் லைட்டாக நீள்வட்டமாக இருக்கும், எஸ் ஆர்பிட்டல் அதிகமாக நீள்வட்டமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த என் செல் சொல்கிறோம். ஸோ அதாவது n = 4. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும், அப்போ இதில் பார்த்தோன்னா மொத்தம் 32 எலக்ட்ரான். ஸோ 32 எலக்ட்ரானா 16 எலக்ட்ரான் வந்து எஃப் ஆர்பிட்டல் இருக்கும். ஸோ அந்த 16 எலக்ட்ரான் தான் இந்த கருப்பு கலரில் நான் பிளாக் கலரில் உள்ள வட்டம். ஸோ அடுத்து டி ஆர்பிட்டில் எதை குறிக்கினா இந்த பச்சை கலரில் க்ரீன் கலரில் உள்ள வட்டம் டி ஆர்பிட்டில் குறிக்குது. இதில் 10 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதில் 10 எலக்ட்ரான், இந்த பிளாக் கலரில் 14 எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அடுத்து இந்த ப்ளூ கலரில் உள்ள பி ஆர்பிட்டில் இதில் 6 எலக்ட்ரானும், இந்த சிவப்பு கலரில் உள்ளது எஸ் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஆர்பிட் இருக்குங்கிறத இந்த சம்மர்ஃபீல்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த ஒரு பேசிக் டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுங்க, மற்ற டீட்டெயிலாக நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்தோம்னா சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரே. ஸோ ஜே.ஜே. தாம்சன் என்ன பண்ணார்னா
இப்படி ஒரு டியூப் எடுத்துக்கிட்டார். அதான் ஒரு டியூப்பு, கேத்தோட டியூப்னு வச்சுங்க இதில். ஸோ இந்த டியூப் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணார்னா, இங்கே ஒரு பிளேட்டு, இங்கே ஒரு பிளேட் இருக்குது. ஸோ உதாரணம் நம்ம டியூப் பிளேட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டியூப்புக்கு இடையில் இங்கே ஒரு கரண்ட் அப்ளை பண்ணுறோம், ஹை வோல்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு ஆட்டம். ஸோ ஏதோ ஒரு கேஸ் நான் ஃபில் பண்ணியிருக்கேன், இதுக்குள்ளே ஏதோ ஒரு கேஸ் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சைடு பாசிட்டிவ், ஸோ இந்த சைடு நெகட்டிவ். ஸோ அப்போ இந்த பிளேட் போகலாம் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் பிளேட் ஆனோடுன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் இது வந்து ஆனோடு, ஸோ இது வந்து கேத்தோடு. ஸோ அப்போ இதுக்குள்ளே ஒரு கேஸ் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஹை கரண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஸோ இங்கே உள்ள ஆட்டம்லாம் என்ன பண்ணோம், இங்கேருந்து வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே உள்ள ஆட்டம் இருக்குது, சென்ட்ரல் நியூக்ளியர் இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி எடுத்துக்கிட்டு இந்த எலக்ட்ரான் தனியாக பிரிஞ்சிருது. அதாவது ஆட்டம் வந்து அயனாக மாறுது. ஸோ எலக்ட்ரான் தனியாக, நியூக்ளியர் தனியாக பிரிஞ்சிருது. ஸோ அப்போ பிரியும் போது என்ன இருக்கும், ரெண்டு இதாக பிரியுது, பாசிட்டிவ் அயான் அண்டு நெகட்டிவ் அயான். பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் எலக்ட்ரான் ரெண்டாக பிரியுது. அப்போ பாசிட்டிவ் அயான் என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த அயான் என்ன பண்ணுது, பாசிட்டிவ் அயானை இந்த கேத்தோடு அட்ராக்ட் பண்ணி இந்த சைடு இழுக்கும். அப்போ இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான் என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் இந்த சைடு இழுக்கும். அப்போ இந்த மாதிரி பாசிட்டிவ் அயானும் நெகட்டிவ் அயானும் மூவ் ஆகும்போது நமக்கு அந்த ஒரு எனர்ஜி அப்சார்ப்ஷன் எமிஷன் நடக்கும்போது நமக்கு லைட் எமிட் பண்ணுது. டியூப் லைட்லையும் இதான் நடக்குது. ஸோ டியூப் லைட்டில் ரெண்டு சைடில் ஃபிலமெண்ட் இருக்கும். ஸோ இது இடையில ஃபுல்லாக கேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஆட்டத்தில் என்ன பண்ணுது, எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு எனர்ஜி எமிட் பண்ணுது. அந்த எமிட் பண்ணும்போது வரக்கூடிய வெளிச்சம் தான் நமக்கு வந்து லைட்டு வெளிச்சமாக வருது. ஸோ இதை வந்து ஜே தாம்சன் வந்து மொதல் செஞ்சு பார்த்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு டியூப் வச்சுக்கிட்டு எனர்ஜி கொடுக்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா, இதுலேருந்து லைட் எமிட் ஆச்சு. ஸோ அதாவது பிங்க் கலர் ஒரு லைட் எமிட் ஆகிறத கண்டுபிடிச்சார். ஸோ இதை கண்டுபிடிச்சா என்ன பண்ணார்னா, அதுக்கு பாசிட்டிவ் ரேன்னு அவர் வந்து பேர் வச்சார். ஸோ அந்த டியூப் உங்களுக்கு ஒரு அனிமேஷன் கூட நான் காட்டுறதில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Hi students, this animation and description would help you to learn physics even more easier and better. Enjoy learning or conducting experiments on the gas discharge. German physicist E. Goldstein discovered that if the cathode used is perforated, luminous streams appeared in the tube behind the cathode. These streams were called as the tube contains an anode A, a perforated cathode K, and a fluorescent screen S. At a pressure of about 1 millimeter of mercury, a luminous stream of particles were observed behind the cathode, proceeding in a direction opposite to that of the cathode rays. Goldstein called them as canal rays since they pass through and emerge from the holes in the cathode in straight lines opposite to the direction of the cathode rays. From the nature of deflection produced by a magnetic field or electric field, these rays were found to be positively charged particles. Hence, canal rays are most commonly known as positive rays. அடுத்து நாம் நியூக்ளியர் எடுத்துட்டோம்னா, இந்த நியூக்ளியரை ரோதர்ஃபோர்ட் தான் கண்டுபிடிச்சாரு 1911. ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதை வச்சு தான் ஸோ நியூக்ளியருங்க வந்து ரொம்ப சின்னதாக ஒரு நியூக்ளியர் இருக்குது. ஸோ அதனோட மாசு, சைஸு, ஷேப் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத இவர் கண்டுபிடிச்சார் நியூக்ளியரோட இதை. ஸோ இதில் பார்த்தோம்னா, ஸோ ஆட்டங்கிறது 10⁻⁻10 மீட்டர். ஸோ அதுக்குள்ளே நியூக்ளியர் எவ்வளோனா 10⁻⁻14 மீட்டர். ஸோ ரொம்ப சின்னது, 10,000ல் 1 மடங்கு தான் நியூக்ளியர். அந்த நியூக்ளியருக்குள்ளே என்ன இருக்குது, புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்குது. ஸோ அந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரானுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ளே குவார்ட்ஸ் பார்ட்டிகல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நியூக்ளியரோட பேசிக்.
ஸோ நம்ம அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. அப்போ அந்த நியூக்ளியர் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதனுடைய அட்டாமிக் மாஸை வச்சு நாம் நியூக்ளியர் கண்டுபிடிக்கலாம். அதாவது நியூக்ளியருக்குள்ள உள்ள புரோட்டான் அண்டு நியூட்ரான், ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம அட்டாமிக் மாஸ் சொல்கிறோம். ஸோ இந்த அட்டாமிக் மாஸ் வச்சு அதில் எத்தனை புரோட்டான் நியூட்ரான் இருக்குது நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ என்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஸோ எத்தனை நியூட்ரான் கண்டுபிடிக்கணும்னா அட்டாமிக் மாஸ்லேருந்து அதனுடைய அட்டாமிக் நம்பரை கழிச்சோம்னா ஸோ அதான் வந்து எவ்வளோ நியூட்ரான் கண்டுபிடிக்கும். உதாரணத்துக்கு குளோரின். ஸோ குளோரின் 17, 35 எடுத்துக்கணும். ஸோ அந்த 35ங்கிறது என்ன குறிக்குது, அதனுடைய மாஸ் நம்பர். ஸோ அந்த 17ங்கிறது எது குறிக்குது, அதனுடைய அட்டாமிக் நம்பர். ஸோ எஜெட் வந்து 17, மாஸ் நம்பர் வந்து 35. ஸோ அந்த 35லேருந்து 17 கழிச்சோம்னா மீதி வர்றது 18. ஸோ இதை வச்சு தான் எவ்வளோ நியூட்ரான் இருக்கிறது நாம் நியூட்ரானை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த நியூட்ரானை வச்சு நாம் டிஃப்ரெண்ட் பிஹேவியராக நாம் பிரிக்கிறோம். அதாவது மாஸ் நம்பர் ஒன்றா இருந்து அட்டாமிக் நம்பர்லாம் சேமாக இருந்து மாஸ் நம்பர் மட்டும் மாறிச்சுன்னா அதுதான் நம்ம ஐசோடோப்புன்னு சொல்கிறோம். அதாவது இந்த எல்லா ஐசோடோப்லையும் சிலிக்கானில் இங்கே 4 ஐசோடோப் பார்க்குறோம். ஸோ அந்த 4 ஐசோடோப்பில் என்ன இருக்குது, இது 4லையுமே சேம் அட்டாமிக் நம்பர். அதாவது புரோட்டான், எலக்ட்ரான் ரெண்டுமே 14 தான் இருக்குது இந்த 4 சிலிக்கான்லேயும். ஸோ இங்கே மாஸ் நம்பர் மட்டும் இதுக்கு 28, 29, 30, 32ன்னு மாறுது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம நியூட்ரானை கண்டுபிடிச்சா என்ன இருக்கோம், 28லேருந்து 14 கழிச்சோம்னா ஸோ இதில் வந்து 14 நியூட்ரான் இருக்குது, இதில் 15 நியூட்ரான் இருக்குது, இதில் 16 நியூட்ரான் இருக்குது, இதில் 18 நியூட்ரான் இருக்குது. அப்போ அட்டாமிக் நம்பர் சேமாக இருந்து மாஸ் நம்பர் மட்டும் மாறிச்சுன்னா, அதாவது நியூட்ரான் மட்டும் மாறிச்சுன்னா அதுதான் நம்ம ஐசோடோப்புன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐசோடோப் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஐசோபார். ஸோ ஐசோபார்னா என்னென்னா, இந்த மாஸ் நம்பர் 2 சேமாக இருந்தால் அதுக்கு பேர் ஐசோபார். அட்டாமிக் நம்பர் மாறலாம், மாஸ் நம்பர் 2 சேமாக இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு பேர் ஐசோபார்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஐசோடோன் இருக்குது. ஸோ ஐசோடோன்னா நியூட்ரான் வந்து சேமாக இருக்கும். ஸோ இதுலேயும் 8 நியூட்ரான் இருக்குது, இதுலேயும் 8 நியூட்ரான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூட்ரான் நம்பர் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் ஐசோடோன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஐசோமர். ஸோ 2 ஆட்டம் ஒரே மாதிரி இருந்தால், 2 நியூக்ளியர் ஒரே மாதிரி இருந்தால் அதே மாதிரி ஐசோமர்னு சொல்கிறோம். அதே மாதிரி மிரர் நியூக்ளியர். ஸோ இதில் உள்ள புரோட்டான் நியூட்ரானும் இதில் உள்ள புரோட்டான் நியூட்ரான் ஈக்குவல் கிடையாது. இதில் எத்தனை நியூட்ரான் இருக்கோ அத்தனை புரோட்டான் இங்கே இருக்கும், இதில் எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை நியூட்ரான் இருக்கும். அதாவது மாஸ் நம்பர் 2 சேமு. ஸோ மிரர் நியூக்ளியர்னால் இதில் புரோட்டான் நியூட்ரான் மாறி இருக்கலாம், ஆனால் டோட்டல் 2 கூட்டினா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது வந்து மிரர் நியூக்ளியர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜி. ஸோ இந்த நியூக்ளியரில் பார்த்தோம்னா ஸோ புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. ஸோ புரோட்டான் ப்ளஸ் அண்டு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில் நியூட்ரான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம், பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணோம். ஸோ ப்ளஸ்ஸும் ஒன்றா இருக்க முடியாது. ஸோ இப்போ இது இந்த சைடு தள்ளும், இது இந்த சைடு தள்ளும். பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணும். அப்போ அப்படி ரிப்பல் பண்ணுன்னா அப்போ அந்த ரிப்பல்லை மீறி அது எப்படி நியூக்ளியருக்குள்ளே 2 புரோட்டான் ஒன்றா இருக்குது. ஸோ ஒன்றா இருக்கு, ரிப்பல் பண்ணுமே. ஸோ அப்படின்னா அது ஒன்றா இணைச்சி வைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஸோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ ரிப்பல் பண்ணுறது அதே மாரி சேர்த்து ஒன்றா வைக்கணும். ஸோ இப்போ உதாரணம் வச்சுன்னா ஒரு நெல்லிக்காய் இருக்குதுன்னு வச்சுக்கும். ஸோ நெல்லிக்காய் கொண்டாந்து ஒரு பெஞ்சு மேலே வச்சோம்னா எல்லா நெல்லிக்காயும் ஒன்றா இருக்காது, எல்லாம் சிதறி போய் தனித்தனியாக ஓடிடும். அதே நெல்லிக்காய் ஒரு பைக்குள்ளே போட்டு வச்சோம்னா என்ன பண்ணோம், எல்லா நெல்லிக்காயும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கு. அப்போ எல்லா நெல்லிக்காயும் ஒன்றோட ஒன்று பிரியாத ஒன்றா இணைச்சி வைக்கிறதுக்கு அந்த ஒரு பைய தேவைப்படுது. ஒரு பையோ அல்லது கவரோ ஏதோ ஒரு கவரில் போட்டோம்னா, கவரில் போட்டு கட்டிட்டோம்னா ஒன்றோட எல்லா நெல்லிக்காயும் ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒன்றா இருக்கும். அதே அந்த கவர் இல்லைன்னா அந்த நெல்லிக்காயெல்லாம் ஒன்றா இருக்காது, எல்லாம் தனித்தனியாக போய் பிரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த புரோட்டானை எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைச்சி வைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடியது தான் அந்த பைண்டிங் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பைண்டிங் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, இப்போ இந்த புரோட்டான் தனித்தனியாக எடுக்கணும். ஸோ புரோட்டான் தனியாக, நியூட்ரான் தனியாக. ஸோ இதனோட வெயிட்டெலாம் மெஷர் பண்ணுறோம். அதை மெஷர் பண்ணிவிட்டு இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நியூக்ளியராக மாறிச்சுன்னா இதனோட வெயிட்டையும் மெஷர் பண்ணால்
இந்த ரெண்டு வெயிட்டுக்கு இடையில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த சின்ன வித்தியாசம் தான் என்ன இருக்குது? E = mc² ஃபார்முலா ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் தெரியும். ஸோ மாஸ் இன்ட்டு லைட் வெலாசிட்டி. ஸோ இதுதான் எனர்ஜியாக மாறுது. அப்போ இந்த எவ்வளோ வெயிட்டு குறையுதோ அந்த குறைஞ்ச வெயிட்டு தான் அங்கே என்ன இருக்குது, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜி தான் நம்ம பைண்டிங் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பைண்டிங் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுது? நியூக்ளியர் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. ஸோ பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்தால் இந்த புரோட்டான் பிரியாத, நியூட்ரான்லாம் பிரியாத ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு நம்ம இது யூஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணோம், எத்தனை புரோட்டான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஸோ ரெண்டையும் கூட்டுறோம். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் ஆட்டமாக மாறினதுக்கப்புறம் உள்ள மாஸ். ஸோ ரெண்டையும் கழிச்சா அந்த மாஸ் எவ்வளோ வித்தியாசம் வருதோ அதை வந்து c² பெருக்கணும். அந்த எனர்ஜி தான் நாம் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பைண்டிங் எனர்ஜி எப்பவுமே என்ன இருக்கும், >0. ஸோ பைண்டிங் எனர்ஜி இருந்தால் தான் அது வந்து ஸ்டேபிள் நியூக்ளியராக இருக்கும். இதுவே <0 இருந்துச்சுன்னா அது என்ன இருக்குது, அன்ஸ்டேபிள் நியூக்ளியர். ஸோ இப்போ நாம் நெல்லிக்காய் சொன்ன உதாரணம். ஸோ அந்த நெல்லிக்காயெல்லாம் சேர்த்து ஒரு கவரில் போட்டு வைக்கிறேன்னா இப்போ என்ன பண்ணணும், அந்த நெல்லிக்காயெல்லாம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு அந்த கவருக்கு எனர்ஜி இருக்கணும். ஸோ நெல்லிக்காயெல்லாம் சேர்த்து வச்சு அந்த கவரை தூக்கினா கவர் பிஞ்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அந்த நெல்லிக்காயை சேர்த்து வைக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறக்கூடிய எனர்ஜி நாம் யூஸ் பண்ணுற கவருக்கு இருக்கணும். ஸோ அதனால் பைண்டிங் எனர்ஜி எப்பவுமே >0 இருந்தால் தான் அந்த நியூக்ளியர் வந்து ஸ்டேபிள் நியூக்ளியராக இருக்கும். <0 வந்தால் அது வந்து அன்ஸ்டேபிள் நியூக்ளியராக மாறிடும். இந்த பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு மாஸ் ஆஃப் புரோட்டான் எடுத்துக்கிறோம். ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். அதாவது அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணால் ஸோ 1.07276 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ மாஸ் ஆஃப் நியூட்ரான் எடுத்துகிட்டா 1.00866. ஸோ அப்போ ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் சேர்த்துறோம். ஸோ ரெண்டையும் சேர்த்தோம்னா ஸோ அதான் டியூட்ரான் சொல்கிறோம். ஸோ டியூட்ரானு தெரியும். ஸோ H12. ஸோ இதான் டியூட்ரான் சொல்கிறோம். அதாவது ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் உள்ளதான் டியூட்ரியம். ஸோ இந்த ரெண்டு மாசையும் நாம் ஒன்றா கொட்டினோம் இது. ஸோ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து டியூட்ரானாக மாறினதுக்கப்புறம் அதனோட மாஸ் கால்குலேட் பண்ணால் ஸோ இதுவும் 2.015941, இதுவும் 2.01 தான் 355. ஸோ இப்போ ரெண்டு கடையில் சின்ன வித்தியாசம் இருக்குது. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இதுதான் மாஸ் எஃபெக்ட். ஸோ ΔMன்னு சொல்கிறோம். ஸோ ஒன்றா சேரும்போது எவ்வளோ மாசு குறைஞ்சிருக்கு. அப்போ பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணோம், ஸோ இது இன்ட்டு 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டால் நம்ம பெருக்கணும்னா ஸோ 2.23 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதுன்னா இந்த டியூட்ரானோடைய பைண்டிங் எனர்ஜி. ஸோ இந்த பைண்டிங் எனர்ஜி தான் அந்த புரோட்டானையும் நியூட்ரானும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டம் சொன்னோம்னா நம்ம அதனோட பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். அப்போ இந்த டியூட்ரான்லேருந்து நான் புரோட்டானையும் நியூட்ரானையும் பிரிக்கணும்னா என்ன பண்ணோம், இப்போ நெல்லிக்காய் மூட்டையில் நெல்லிக்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ அங்கே ஒரு 5 கேரி இருக்குது. இதுக்குள்ளே போகிறோம் நிறையா நெல்லிக்காய் அடுக்கி வச்சுருக்கோம். போட்டு கேரி பேக்கை நம்ம கட்டி வச்சிட்டோன்னு வச்சுக்கோம். அப்போ இதை பிரிக்கணும் என்ன பண்ணோம், இதில் உள்ள நெல்லிக்காயை தனித்தனியாக எடுக்கணும்னா இப்போ என்ன பண்ணோம், இந்த கேரி பேக்கை உடைக்கணும். இந்த கேரி பேக்கை உடைச்சாதான் இதில் உள்ள நெல்லிக்காயெல்லாம் தனித்தனியாக பிரியும். அப்போ டியூட்ரானில் இந்த புரோட்டானையும் இந்த நியூட்ரானையும் இந்த பைண்டிங் எனர்ஜி ஒன்றா சேர்த்து வச்சுருக்கு. அந்த ஒன்றா சேர்த்து வச்சுருக்க எனர்ஜி தான் 2.23 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த ரவுண்டாக போட்டுருது என்னது, நெல்லிக்காய் எப்படி அந்த கேரி பேக் ஒன்றா பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எனர்ஜி தான் 2.23 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அந்த புரோட்டானை நியூட்ரானை தனியாக பிரிக்கணும் என்ன பண்ணோம், அந்த கேரி பேக்கை பிக்கணும்னா அந்த கேரி பேக்கோட ஸ்ட்ரென்த்தை விட அதிகமான ஸ்ட்ரென்த்து கொடுத்தா தான் அந்த கேரி பேக்கை நான் கிழிக்க முடியும். அப்போ தான் நெல்லிக்காயெல்லாம் தனித்தனியாக பிரியும். அப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி இவ்வளோ எனர்ஜியோட அந்த புரோட்டான் நியூட்ரானை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கு. இதை விட அதிகமான எனர்ஜி, ஸோ அதாவது 2.23 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா என்ன பண்ணோம், இந்த பைண்டிங் எனர்ஜியை உடைக்க முடியும். ஸோ அப்போ தான் புரோட்டானையும் நியூட்ரானையும் நாம் தனித்தனியாக பிரிக்க முடியும். அப்போ இதுக்கு நாம் எனர்ஜி என்ன பண்ணலாம், காமா ரே அனுப்பலாம், ஆல்ஃபா ரே, ஃபோட்டான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜி கொடுத்து அனுப்பும்போது ஸோ புரோட்டானையும் நியூட்ரானையும் நாம் தனித்தனியாக பிரிக்கிறோம்.
அப்போ நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கால்குலேட் பண்ணுறோம். இப்போ வந்து ஹீலியம் ஆட்டத்தை எடுத்துக்கணும். ஸோ ஹீலியம் ஆட்டத்துக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4. அப்போ என்ன இருக்குது, 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. அப்போ 2 புரோட்டானுடைய மாஸ் ப்ளஸ் 2 நியூட்ரானுடைய மாஸ் எல்லாம் கூட்டினா 4.03188 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் தான் நம்ம ஹீலியம் ஆட்டம்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய மாஸ் 4.0015056. அப்போ இந்த 2 மாஸுக்கு இடையில டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் ஸோ 0.0306. ஸோ அப்போ இதை 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டால் பெருக்குன்னா 28.29 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதுதான் ஆல்ஃபா பார்ட்டிகளோடைய எனர்ஜி. ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளான ஹீலியம் ஆட்டத்திலேருந்து நான் புரோட்டானையும் நியூட்ரானையும் பிரிக்கணும்னா ஸோ 28.29 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா தான் நாம் அதிலேருந்து அந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் நான் பிரிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன இருக்குன்னா ஸோ அட்டாமிக் நம்பர் 56. ஸோ அதாவது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த அட்டாமிக் நம்பர் 58, 56 இடத்துல தான் 8.79 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. ஸோ இது என்னென்னா அயான், அதாவது இரும்பு. ஸோ நம்ம சொல்கிறோம் இரும்பு மாதிரி பலமாக இருக்கணும், இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ ஏன் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம், இருக்கிறதுலே வலுவான ஒரு உலோகம்னா அது வந்து இரும்புன்னு சொல்கிறோம். ஏன்னா அதனோட பைண்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகம். அதனால் இரும்புலேருந்து நம்ம நியூக்ளியரை பிரிக்க முடியாது, அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு பீரியாடிக் டேபிள் உள்ள ஆட்டத்திலேயே அயனுக்கு தான் நம்ம பைண்டிங் எனர்ஜி அதிகம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் ஆட்டத்துக்கு பைண்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சில ஆட்டத்துக்கு பைண்டிங் எனர்ஜி குறைவாக இருக்குது. அதாவது ஹைட்ரஜன் ஹீலியத்துக்குலாம் பைண்டிங் எனர்ஜி குறைவாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக அந்த ஆட்டத்தை உடைக்க முடியும். எனர்ஜி குறைவாக இருந்தாவே ஹைட்ரஜன் ஹீலியெல்லாம் உடைக்க முடியும். இந்த மாதிரி பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான எனர்ஜி கொடுத்தா தான் நம்ம அதை உடைக்க முடியும். ஸோ இப்போ அந்த நெல்லிக்காவை கேரி பேக்கில் தான் போட்டு கொடுக்குறோன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம கையிலே கேரி பேக்கை பிச்சிடலாம். ஸோ இதே ஒரு இரும்பு பொட்டியில் அடைச்சி அந்த நெல்லிக்காயை குடைக்கிறாங்கன்னா அந்த இரும்பு பொட்டியை நம்ம கேரி பேக் உடைக்கிற மாதிரி உடைக்க முடியாது. ஸோ நம்ம அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா தான் பொட்டியை உடச்சி உள்ளே இருந்து நெல்லிக்காய் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட்டத்தை பிரேக் பண்ண முடியாது. ஸோ இதனோட ஸ்டெபிலிட்டி அதனோட பைண்டிங் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் இருக்குது. பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்டத்துக்கு நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ ஹெவியர் ஆட்டத்துக்கு பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும், அதாவது லோயஸ்ட் ஆட்டத்துக்கு பைண்டிங் எனர்ஜி வந்து குறைவாக இருக்கும். ஸோ அடுத்து எடுத்துட்டோம்னா இந்த ரேடியோ ஐசோடோப்பு. ஸோ இந்த ஸ்டேபிள் ஆட்டம் பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்தால் அந்த ஆட்டம்லாம் ஸ்டேபிளாக இருக்குது. அன்ஸ்டேபிள் ஆட்டம்லாம் என்ன பண்ணுன்னா இந்த நியூக்ளியர்லேருந்து எனர்ஜி எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எமிட் பண்ணக்கூடிய எனர்ஜி பார்த்தோம்னா ஸோ ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஸோ ஒரு 3 விதமான எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தா யுரேனியம், தோரியம், ரேடியம். ஸோ இந்த மாதிரி ஆற்றலாம் பார்த்தோம்னா நமக்கு எனர்ஜி வந்து அதிகமாக எமிட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணோம், ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிகளை எமிட் பண்ணலாம், பீட்டா பார்ட்டிகளை எமிட் பண்ணலாம், காமா பார்ட்டிகளை எப்போ பண்ணா இந்த நியூக்ளியர் எப்போ அன்ஸ்டேபிளாக மாறுதோ அப்போல்லாம் அந்த நியூக்ளியர் வந்து எனர்ஜி எமிட் பண்ணும். ஸோ இதை வந்து மேரி கியூரிலாம் கண்டுபிடிச்சி நோபல் பிரைஸ்லாம் வாங்கினா நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆல்ஃபா பார்ட்டிகள், பீட்டா, காமா பார்ட்டிகளாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி லெவல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக நாங்கள் அதை படிச்சிங்க அதில். ஸோ அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். ஸோ இந்த 2 இதை பார்க்கணும். ஸோ மொதல் ஆட்டத்தை சயின்டிஃபிக்காக ஆட்டத்தை பற்றி சொன்னேன். டால்டன் பார்த்தோம்னா ஆட்டத்தை உடைக்க முடியாது, பிரிக்க முடியாதுலாம் சொல்லியிருந்தார். ஸோ என்ட்ரிகோ ஃபெர்மி என்ன சொன்னார்னா ஆட்டத்தை உடைக்க முடியும். ஸோ யுரேனிய ஆட்டத்தை ஒரு நியூட்ரான் வச்சு நாம் தாக்கும்போது அந்த யுரேனிய ஆட்டத்தை 2ஆக உடைக்க முடியாது. அதாவது பேரியம் அண்டு கிரிப்டான். ஸோ 2 ஆட்டமாக பிரியுது, அதுலேருந்து எனர்ஜிலாம் எமிட் ஆகுதுன்னு அவர் என்ட்ரிகோ ஃபெர்மி தியரி சொன்னார். அப்போ ஒரு நியூக்ளியர் இந்த மாதிரி ஸ்டேபிள் நியூக்ளியர் இருக்குது, இது ஒரு நியூட்ரானை வச்சு நாம் தாக்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி அன்ஸ்டேபிள் நியூக்ளியராக அந்த மாதிரி மாறுது. ஸோ அன்ஸ்டேபிளாக மாறுச்சுன்னா அது என்ன பண்ணோம்,
அந்த ஒரு நியூக்ளியர் இந்த மாதிரி ரெண்டாக பிரேக் ஆகி 2 நியூக்ளியராக பிரியுது. அதாவது ஒரு ஆட்டம் வந்து 2 ஆட்டமாவோ அல்லது 3 ஆட்டமாவோ பிரியலாம். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறோம். அதாவது அணுக்கரு பிளவு. அதாவது ஒரு ஆட்டத்தை 2 ஆட்டமாக உடைக்கிறது. ஸோ இதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம செல்லு கூட தெரியும். நம்ம செல்லு எப்படி வளருது? ஒரு செல்லு 2 செல்லாக பிரியுது. பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஒரு செல் 2 செல்லாக பிளவுறுதல். அந்த 2 செல்லு திரும்ப 4 செல்லாகும். இப்படி தான் புது புது செல் நமக்கு உருவாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆட்டம் 2 ஆட்டமாக உடையிறத ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறோம். ஸோ எதுக்காக ஒரு நியூக்ளியர் பிரேக் பண்ணுறோம்? ஒரு ஆட்டத்தை 2ஆக உடைச்சா அதனால் நமக்கு யூஸ் இருக்கும். ஸோ ஒரு ஹெவியர் ஆட்டத்தை அதை என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்மாலஸ்ட் ஆட்டமாக நாம் பிரிக்கிறோம் நியூக்ளியர் ஃபிஷனில். உதாரணத்துக்கு யுரேனியம். யுரேனியத்தை ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்கி பேரிங் கிரிப்டான 2 ஆட்டமாக பிரித்தோம்னா அல்லது பேரிங் கிரிப்டானால் நமக்கு அது யூஸ் கிடையாது. ஸோ அதுலேருந்து +3 நியூட்ரான் வருது. ஸோ இதுலேருந்து ப்ளஸ் எனர்ஜி வருது நமக்கு. ஸோ இந்த எனர்ஜி தான் நமக்கு தேவை. ஸோ இந்த எனர்ஜிக்காக தான் நம்ம ஆட்டத்தை உடைக்கிறோம். ஸோ இங்கே கியூங்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ பேரிங் கிரிப்டான் +3 நியூட்ரான் வருதாலும் ஸோ அந்த பேரியமோ கிரிப்டானோ அந்த நியூட்ரான் என்ன பண்ணுறோம்? திரும்ப சைக்கிளிக் ப்ராசஸ் திரும்ப யூஸ் பண்ணுறோம். இன்னொரு நியூட்ரானை போய் ரியாக்ட் பண்ணுறதுக்காக அந்த நியூட்ரானை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி அதாவது ஹீட்டு. ஸோ ஹெவியான ஹீட் வருது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே கல்பாக்கம் அண்டு கோடங்குளம் ஸோ இந்த 2 இடத்துல நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் நிறைய இடத்துலையும் உலகத்தில் நிறைய இடத்துல நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. ஸோ இந்த ரியாக்டரில் யுரேனியம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல தோரியம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து ஆட்டத்தை 2ஆக உடைக்கிறாங்க. 2ஆக உடைக்கும்போது நமக்கு ஹீட் நிறையா வருது. ஸோ அந்த ஹீட் என்ன பண்ணுறோம்? தண்ணி அனுப்பி அந்த தண்ணியை நீராவியாக மாற்றுறோம். ஸோ அந்த ஹீட்டை பண்ணி தண்ணி நீராவியை பயன்படுத்தி அந்த நீராவினால் டர்பைனை சுற்ற வச்சு அதுலேருந்து கரண்ட்டை தயாரிக்கிறோம். ஸோ அதுக்காக இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் ஸோ நம்ம கோடங்குளம் அண்டு கல்பாக்கம் 2 இடத்துலேருந்து ஸோ ஒரு 5-6 ரியாக்டருக்கு மேலே இருக்குது. அந்த ஒவ்வொரு ரியாக்டர்லேருந்து நம்ம கரண்ட்டு நிறையா தயாரிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹீட்டு தான் நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் நடக்குங்கிறத ஸோ இந்த அனிமேஷன் நான் பார்க்கலாம். இல்லை In this video, we're going to talk about uranium like uranium-238 or uranium-235. ஸோ அந்த மாதிரி பார்த்தா அன்ஸ்டேபிள் நியூக்ளியர். The disintegration converts the uranium isotope into 1 to 5 million electron volts, and even higher amounts of energy can be released by 2 parts amidst 200 million times nuclear fission. So, this process is referred to as nuclear fission. So, a process in which heavy nuclei are bombarded with neutrons and split into 2 equal masses, releasing enormous amounts of energy, is called nuclear fission. In the process, uranium-235 initially absorbs a slow-moving neutron, thus forming a highly unstable compound nucleus, uranium-236. This is what triggers the nuclear reaction. During the process of fission, and krypton-92, 3 neutron. ஸோ அந்த மாதிரி யுரேனியத்திலேருந்து நம்ம பேரிங் கிரிப்டான் பிரியும் போது வரக்கூடிய எனர்ஜி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த நியூக்ளியர் ஃபிஷன் பார்த்தோம்னா இந்த பைண்டிங் எனர்ஜி ஸோ எவ்வளோ பைண்டிங் எனர்ஜியோ அவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் அந்த நியூக்ளியர் உடைக்க முடியும். ஏற்கனவே சொன்னால் நெல்லிக்காய் மூட்டையை நம்ம உடைக்கிறது எப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே எனர்ஜி நாம் கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு ஆட்டத்தோடைய பைண்டிங் எனர்ஜி எவ்வளவோ அந்த பைண்டிங் எனர்ஜியோட அதிகமான எனர்ஜி கொடுக்கும்போது தான் அந்த நியூக்ளியர் உடையுது. ஸோ உடையும் போது அதுலேருந்து நிறைய எனர்ஜி நமக்கு வெளியில் வருது. ஸோ இதில் பார்த்தோம்னா யுரேனியத்தை உடைக்கும் போது பார்த்தோம்னா 212 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு நமக்கு எனர்ஜி வெளியில் வருது. ஸோ இந்த எனர்ஜி தான் நம்ம ஹீட்டை எடுத்து அதில் வரக்கூடிய ஹீட்டை நம்ம கரண்ட் தயாரிக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த உடையும் போது வரக்கூடிய எனர்ஜி நாம் கால்குலேட் பண்ண என்ன இருக்கும்? ஒரு நியூட்ரான் ப்ளஸ்ஸு யுரேனியத்தோடைய அதனுடைய மாசு. ஸோ ரெண்டையும் கொட்டினா 236. ஸோ ரெண்டும் உடையும் போது வரக்கூடிய எனர்ஜி பார்த்தோன்னா ஸோ 235.83. ஸோ அந்த மீதி 2 டிஃப்ரெண்டானது இதான் என்ன இருக்குது நமக்கு எனர்ஜியாக வருது. ஸோ அப்போ 206 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் வழியாக நம்ம எனர்ஜி எடுக்க முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கோம். ஸோ 1 கிலோ யுரேனியத்தை எடுத்துக்கோம். ஸோ 1 கிலோ யுரேனியத்தில் எவ்வளோ இருக்குது எத்தனை ஆட்டம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணால் அதனுடைய அவகாட்ரோ நம்பர். ஸோ 6.023 × 10⁻26. ஸோ டிவைடட் பை 236.
ஸோ இதுதான் அதில் எவ்வளோ யுரேனியம் ஆட்டம் இருக்குன்னு. ஸோ அப்போ ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனில் இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சி 206 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நம்ம ரவுண்டாக ஒரு 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கிட்டோம்னாலும் ஸோ 6.023 × 10⁻26 divided by 235 into 200 பெருக்கணும்னா ஸோ 5.128 × 10⁻26 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஜூலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணோம், எலக்ட்ரான் வோல்ட்டால் பெருக்கணும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, ஸோ 5.128 × 10⁻26 × 1.6 divided by 3.6 × 10⁻6. ஸோ அப்போ 2.26 × 10⁻7 கிலோவோல்ட். ஸோ இவ்வளோ கிலோவோல்ட் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அப்போ 1 கிலோ யுரேனியம் தெரிஞ்சா நமக்கு எவ்வளோ வருது. ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒட்டுமொத்தமாக தேவையானது ஒரு 20,000 மெகாவாட் பவர் தான் நமக்கு ஒரு நாளைக்கு தோராயமாக தேவைப்படுது. அப்போ 1 கிலோ யுரேனியத்தை நம்ம உடச்சி எடுத்தோம்னா நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான தமிழ்நாட்டு மொத்தமாக தேவையான பவரோட அதிகமான பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபிஷனில் ஸோ எவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்த்தோம்னா ஆல்ஃபா பீட்டா காமா அந்த மாதிரி ரேடியேஷன் வருது. ஸோ அந்த ரேடியேஷன் வெளியில் வரக்கூடாதுன்னு நமக்கு பாதுகாப்பு கவசம்லாம் வச்சு ஸோ நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த தியரி நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து செயின் ரியாக்ஷன் பார்த்தோம்னா இதுலேருந்து ஒரு ரியாக்ஷன்லேருந்து 3 நியூட்ரான் வருது. அந்த 3 நியூட்ரான் என்ன பண்ணோம், 3 யுரேனியம் ஆட்டத்தோடு சேர்ந்து ரியாக்ட் பண்ணோம். ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அது 3 ரியாக்ஷன் ஆகும். திரும்ப அந்த 3லேருந்தும் 3 நியூட்ரான் வரும். ஸோ அது திரும்ப 9 யுரேனியம் ஆட்டத்தோடு ரியாக்ட் பண்ணும். இப்படியே ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம செயின் ரியாக்ஷன் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன் அதிகரிச்சுட்டே போனால் நமக்கு என்ன பண்ணோம், அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி அதிகமாக. அப்போ அந்த நியூக்ளியர் ரியாக்டரை வெடிக்கிறதுக்கான பாசிபிள் கூட இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், அந்த ரியாக்டரை ஸ்லோ பண்ணோம். அதுக்கு மாடுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ மாடுலேட்டரை வந்து நம்ம வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கன நீர்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட அளவுக்கு ரியாக்ஷன் போனதுக்கப்புறம் அடுத்த நியூட்ரான் வந்து இன்னொரு யுரேனியம் ஆட்டத்தோடு ரியாக்ட் பண்ணாத மாதிரி நம்ம தடுக்கணும். ஸோ தடுத்து இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ராடெலாம் இந்த ஆரஞ்சு ரோஸ் கலரில் உள்ளது பூரா யுரேனியம் இதில் தான் இருக்குது. ஸோ இங்கே மேலேருந்து ஒரு நியூட்ரான் வச்சு தாக்கும்போது இங்கே ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி மாடுலேட்டர் இங்கே ராடு இருக்குது. ஸோ அந்த ராடை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டா அந்த ரியாக்ஷன் அப்படியே ஸ்லோ ஆகும். ஸோ இங்கே தான் ஹீட்டு ஜென்ரேட் ஆகுது. இந்த ஹீட்டில் தான் இந்த வாட்டர் வந்து நீராவியாக மாறி இங்கே டர்பைன் சுற்ற வச்சு டர்பைன்லேருந்து ஜென்ரேட் ஒர்க்கை இங்கேருந்து கரண்டை தயாரிக்கிறோம். ஸோ இப்படி தான் நியூக்ளியர் ஃபிஷன்லேருந்து நாம் கரண்டை தயாரிக்கிறோம். ஸோ எதுக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் ஆகுனா நியூக்ளியர் பவர் தயாரிக்கிறது, நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜி தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ரேடியோ ஐசோட்டோப் இது உருவாக்குறதுக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் உருவாகுது. சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸோ இது போன்றதுக்கெலாம் நியூக்ளியர் ஃபிஷன் உருவாகுது. ஸோ அதே மாதிரி அட்டாமிக் பாம் ஸோ கரண்ட் தயாரிக்கிறது வந்து ஆக்க சக்தியாக பயன்படுத்துகிறோம். இதே ஒரு பாமாக தயாரித்தோம்னா அது வந்து அழிவு சக்தி, ஒரு நாட்டையை அழிக்கிறதுக்கு இந்த அட்டாமிக் யுரேனியம் பாம், புளூட்டோனியம் பாம் இந்த மாதிரி அட்டாமிக் பாமாகவும் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தா நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவு வினை. ஸோ அந்த அணுக்கரு இணைவு வினை பார்த்தோம்னா அது என்ன பண்ணோம், ஒரு ஆட்டத்தை 2ஆக உடைச்சோம். இது என்ன பண்ணால் 2 ஆட்டத்தை ஒன்றா சேர்த்துனா அது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ இப்போ நம்ம சன்னில் கூட அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜனும் ஒன்று சேருது. ஸோ இந்த மாதிரி சேரும்போது இதுலேயும் நமக்கு எனர்ஜி வருது. இப்போ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா நமக்கு ஹீட் நிறையா வேணும். அப்போ அந்த 2 ஹைட்ரஜன் சேர்ந்து H12 அண்ட் H12 ஸோ அந்த ஹீலியம் ஸோ நம்ம சன்னில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான். இந்த 2 டியூட்ரியும் சேர்ந்து ஹீலியமாக மாறும்போது நமக்கு எவ்வளோ எனர்ஜி வருதுன்னா இந்த 2 மாஸ் டிஃப்ரெண்ட் பைண்டிங் எனர்ஜி போட்டு கால்குலேட் பண்ணால் ஸோ 23.84 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதுதான் ரியாக்ஷன் தான் செல் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு ஆட்டத்தை இன்னொரு ஆட்டத்தை சேர்த்துனால நமக்கு எனர்ஜி வருது. அந்த எனர்ஜியை நாம் பயன்படுத்தலாம். இது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம சூரியனில் தான் நடக்குது.
ஒவ்வொரு செகண்டும் பார்த்தா நம்ம சூரியன்லேருந்து 3.8 × 10⁻26 ஜூல் ஆஃப் எனர்ஜி நம்ம சூரியன்லேருந்து இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்லாம் நமக்கு எனர்ஜி வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் நிறைய சைக்கிள் நடக்குது. ஹைட்ரஜன் வந்து ஹீலியம் மாறுது, அப்புறம் அதுக்கப்புறம் கார்பனாக மாறும், அதுக்கப்புறம் கார்பன் வந்து நைட்ரஜனாக மாறும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சூரியனில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஸோ கார்பனோட ஹைட்ரஜன் சேர்ந்து நைட்ரஜனாக மாறும், ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிஜனாக மாறும், ஸோ திரும்ப மறுபடியும் கார்பனாக மாறும். இதுதான் நம்ம சூரியனில் நடந்துக்கிட்டு இருக்க ரியாக்ஷன். ஸோ இதில் அந்த எனர்ஜி பைண்டிங் எனர்ஜி வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதனோட லாஸ் எவ்வளோ தெரியும். அதே மாதிரி ப்ரோட்டான் சைக்கிள். ஸோ இது நம்ம சூரியனில் நடந்துகிட்டு இருக்குது. ஹைட்ரஜன் எனர்ஜி ஹீலியம் மாறுது. ஸோ இப்படி மாறும்போது ஒட்டுமொத்தமாக 26.7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு நமக்கு வந்து எனர்ஜி எமிட் ஆகுது. இந்த எனர்ஜி தான் நம்ம சூரியன்லேருந்து வெளியே வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவாக எமிட் ஆகுது. ஸோ அந்த நியூக்ளியர் ஃபியூஷன்லேருந்து என்ன பண்ணால் ஹைட்ரஜன் பாம் தயாரிக்கிறோம். ஸோ 2 ஆட்டத்தை ஒன்றோட ஒன்று இணைச்சி ஹைட்ரஜன் பாம். ஸோ நியூக்ளியர் பாம்புக்கும் ஹைட்ரஜன் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸோ ஒரு ஆட்டத்தை இன்னொரு ஆட்டத்தை இணைக்கும் போது இதில் என்னன்னா ரேடியேஷன் வராது. ஒரு ஆட்டத்தை உடைக்கும் போது அதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு நமக்கு ரேடியேஷன் எமிட் ஆகுது. ஸோ இதுவே நம்ம ஆட்டத்தை சேர்த்தும் போது நமக்கு பார்த்தோம்னா இங்கே ரேடியேஷன் வராது. ஸோ அதான் நியூக்ளியர் ஃபியூஷனில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, இங்கே ரேடியேஷன் கிடையாது. ஆனால் அந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா இதுக்கு எனர்ஜி நமக்கு அதிகமாக வேணும். அந்த ஹீட் அதிகமான ஹீட் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்லேருந்து தான் நம்ம ஹீட் எடுக்க முடியும். ஸோ இதான் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாம். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாம்பு தான் இங்கெல்லாம் போட்டாங்க தெரியும். ஹிரோஷிமா நாகசாகிலாம் பாம்பு போட்ட தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அதிகமான ஹீட் வேணும். அதுக்கு பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலிமா ஹீட் எடுத்து அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஸோ அடுத்து ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தோம். ஸோ n=3ங்கிற ஸ்டேட்லேருந்து n=2ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ அப்போ போகும்போது அதனுடைய வேவ் லென்த் என்னன்னு நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் இங்கே நியூக்ளியர் இருக்குது. ஸோ நியூக்ளியர் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட் இது n=1. ஸோ அடுத்த ஆர்பிட் n=2. ஸோ இது n=3. ஸோ இங்கே உள்ள எலக்ட்ரான் n=3லேருந்து n=2க்கு வருது. ஸோ அங்கே வரும்போது எனர்ஜி எவ்வளோ? ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்னு தெரியும். ஸோ அதனோட எனர்ஜி லெவல் நம்ம ஏற்கனவே கால்குலேஷனில் பார்த்தோம். -13.6 எலக்ட்ரான் வோல்ட் /n². ஸோ அப்போ அந்த இங்கேருந்து இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ 13.6 1/2² -1/3² கால்குலேட் பண்ணோம்னா ஸோ 9 - 4 36. ஸோ 13.6 × 5 / 36. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணால் 1.88 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணோம்? 1.8 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி எமிட் பண்ணால் தான் ஸோ இங்கே n=3 ஸ்டேட்லேருந்து n=2 ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் வரும். ஸோ அப்போ அதனோட ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும் என்னன்னா, ஸோ நமக்கு தெரியும் E = hν. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? ஸோ நியூ கண்டுபிடிக்கணும். ஸோ நியூ = ஸோ E/h தெரியும். ஸோ இதுலேருந்து வேவ் லென்த்து ஃபார்முலா எடுத்துட்டோம்னா λ = c/υ. ஸோ அப்போ அந்த நியூக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறோம்? லேம்டா தான் நமக்கு தேணும். ஸோ அப்போ லேம்டா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம் இங்கே இடத்துல? ஸோ இதுலேருந்து நியூவுக்கு ஃபார்முலா எடுத்துட்டோம்னா நியூ = c⁴. அப்போ இந்த நியூவுக்கு பதிலாக c⁴ சப்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ c⁴ = E/h. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ
அப்போ அந்த சி இங்கே போயிட்டால் ஹச்சி டிவைடட் பை இன்னு வரும். ஸோ அப்போ வேவ் லென்த்து கால்குலேட் பண்ணால் என்ன வரும்னா, ஸோ ஹச்சி சி டிவைடட் பை இ எனர்ஜி. ஸோ இதுதான் லேம்டா ஃபார்முலா. அப்போ ஹச்சி பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு, சிங்கிறது லைட் வெலாசிட்டி, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 1239. ஸோ டிவைடட் பை எனர்ஜி. ஸோ எனர்ஜி கால்குலேட் பண்ணிட்டோம் 1.8. ஸோ போட்டால் 656.39 நானோமீட்டர். ஸோ அப்போ n = 3லேருந்து n = 2க்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா ஸோ இந்த வேளா வேவ் லென்த்தில் எனர்ஜி வந்து நமக்கு எமிட் ஆகும். ஸோ இதான் வந்து பால்மர் லைன். ஸோ ஹச் ஆல்ஃபா பால்மர் லைன் நமக்கு வந்து எமிட் பண்ணும். ஸோ அடுத்து நம்ம ஆர்பிட் கால்குலேட் பண்ணோம், அதாவது ரேடியஸ். ஸோ ஆட்டத்தோட ரேடியஸ், இங்கே நியூக்ளியர் இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதனோட ரேடியஸ் எவ்வளோ, ஆர் ரேடியஸ் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ரேடியஸுக்கு ஃபார்முலா என்ன, n² A0. ஸோ A0 வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ n = இங்கே 3ன்னு சொல்லிட்டு ஆர்பிட். ஸோ n = 3யோட ரேடியஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணால் 3² 9. ஸோ A0, ஸோ A0 வேல்யூ 0.529 ஆம்ஸ்டாங். ஸோ அப்போ இதனோட ரேடியஸ் 4.761. ஸோ இதை வச்சு ஒரு ஆர்பிட்டோட ரேடியஸ் எவ்வளோங்கிறத நம்ம அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜி. ஸோ பைண்டிங் எனர்ஜி நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இப்போ ஹீலியத்தோட பைண்டிங் எனர்ஜி என்னென்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான். ஸோ ஹீலியத்தில் 2 புரோட்டான் இருக்குது, 2 நியூட்ரான் இருக்குது. அதே மாதிரி இது அப்போ என்ன பண்ணுறோம், 2 புரோட்டான் 2 நியூட்ரான். ஸோ 2 ஆட் பண்ணால் ஸோ டோட்டல் மாஸு 4.031 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ அப்போ ஹீலியத்தோட மாஸ் எவ்வளோன்னு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணோன்னா அந்த வித்தியாசம் தான் என்னன்னா மாஸ் எஃபெக்ட் எல்எம். ஸோ 0.029 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ அப்போ இதுலேருந்து பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணால் ஸோ இது இன்ட்டு 931 மல்டிப்ளை பண்ணால் 27.27 பில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதை வச்சு நம்ம பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நியூக்ளியரோட ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன அது, ஸோ R = R0 × A⁴1/3. ஸோ இதான் நியூக்ளியரோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா. ஸோ R = R0 A⁴1/3. ஸோ இதான் நியூக்ளியர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அப்போ இதில் என்ன சொல்லலாம், R0 வேல்யூ கொடுத்துட்டாங்க. R0 வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 1.2 ஃபெர்மி மீட்டர். ஸோ 1.2 ஃபெர்மி மீட்டர்னா 1.2 × 10⁻15 மீட்டர். ஸோ அதான் ஃபெர்மின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ R0 1.2 × பெரிமீட்டர் ஏ சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே யுரேனியம் ஆட்டத்துக்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, என்னுடைய ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 238. ஸோ பவர் 1/3 சப்ஜெக்ட் பண்ணால் ஸோ 7.4 பெர்மி மீட்டர். ஸோ இதை வச்சு ஒரு ஆட்டத்தோடைய ரேடியஸ் நாம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு பால்மர் சீரீஸில் அதனுடைய வேவ் லென்த் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ n = இன்ஃபினிட்டிலேருந்து n = 2க்கு ஜம்ப் ஆகும்போது ஸோ அப்போ ஹச்சி நாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணுறீங்களா, ஸோ இதை வச்சு இந்த ஹச்சியோட வேல்யூ 124 எலக்ட்ரான் வோல்ட் நாம் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இன்ஃபினிட்டிலேருந்து வருது. அப்போ 1/2² -0. அப்போ 13.6 1/4. அப்போ 3.4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இந்த 1240 அப்ராக்சிமேட்டாக /2.3.4 சப்ஜெக்ட் பண்ணுன்னா ஸோ நமக்கு எவ்வளோ வரும், 364.65 நானோமீட்டர். ஸோ ரவுண்டாக ஒரு வேவ் லென்த்து எவ்வளோன்னு நாம் கால்குலேட் பண்ண சொன்னால் ஸோ எங்கேருந்து எங்கே வருது. ஸோ இப்போ இங்கே கிரவுண்ட் ஸ்டேட்டு ஃபஸ்ட் ஸ்டேட் 2. ஸோ இங்கேருந்து 2ங்கிற எனர்ஜி லெவலுக்கு வருது. ஸோ அப்போ எவ்வளோன்னு நாம் அதை வச்சு